ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய், ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஜெய், ராம நவமிக்கு ஜெய், எல்லா பக்தர்களுக்கும் ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பாகவதம் அத்தியாயம் 13, முதலாவது காண்டம், 13வது அத்தியாயம், பதம் 1, திரராட்னன் துறவு, மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாதர். ஹரே கிருஷ்ணா. சூதவாசா விதுரஸ்தீர்த்த யாத்ராயாம் மத்ரேயத் ஆத்மனோகதிம் ஞாத்வாஹத்தஸ்நாபுரம் தயாவ விவிதசிதக. அம்மா, அன்பான கிருஷ்ண பக்தி அன்பர்களுக்கு நன்றி. ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் 13, திருராட்னன் துறவு, பதம் 1, சூதவாசம். மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சூத கோசாமி கூறினார், தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டிருந்த பொழுது விதுரர் மாமுனிவர் மத்ரேயிடமிருந்து ஆத்மகதியை பற்றிய அறிவை பெற்றுக் கொண்டதும் ஹஸ்தினாபுரத்துக்கு திரும்பி சென்றார். அவர் விரும்பியதைப் போலவே அவ்விஷயத்தில் அவர் நன்கு தேர்ச்சி பெற்றவர் ஆனார். பொருளுரை. விதுரர் இவர் மகாபாரத வரலாற்றில் இடம்பெற்ற முக்கிய நபர்களில் ஒருவராவார். விசாரதேவருக்கும் பாண்டு மகாராஜனின் தாயான அம்பியாவின் வேலைக்காரிக்கும் பிறந்தவரான இவர் ஜமதாசனின் அவதாரம் ஆவார். மத்திய முனிவரின் சாபத்தால் இவர் ஒரு சூத்திரனாக பிறந்தார். இக்கதையில் வர்ணனை பின்வருமாறு. ஒரு முறை மற்ற முனிவர் ஆசிரமத்தில் ஒளித்துக் கொண்டிருந்த சில திருடர்களை அரசாங்க காவலர்கள் கைப்பற்றினர். வழக்கம் போல் அக்காவலர்கள் திருடனுடன் சேர்த்து மத்திய முனிவரையும் கைது செய்தனர். நீதிபதி குறிப்பாக அந்த முனிவருக்கு ஈட்டியால் குத்தப்படும் மரண தண்டனை விதித்தார். அவர் குத்தப்பட போகும் வேளையில் அச்செய்தி அரசருக்கு எட்டியது. இவர் ஒரு சிறந்த முனிவர் என்பதை கருத்தில் கொண்டு அரசரும் உடனே இத்தண்டனை தடுத்து நிறுத்தினார். முனிவர் நாட்கள் செய்த குற்றத்துக்காக முனிவரை மன்னித்து விடும்படி அரசர் வேண்டினார். மன்னிப்பு பெற்ற முனிவர் உடனே ஜீவராசிகளின் விதியை நிர்ணயிப்பவரான யமராஜனுடன் சென்று இத்தண்டனைக்குரிய காரணத்தை வினவினார். அதற்கு யமராஜனும் பிள்ளை பிராயத்தில் இருந்த முனிவர் ஒரு பறவையை கூறான ஒரு வைக்கோலால் குத்தியதற்காகவே இத்துன்பத்துக்கு அவர் உள்ளானார் என்று விளக்கம் அளித்தார். அறியாத பருவத்தை செய்த குற்றத்துக்காக இப்பொழுது தண்டிக்கப்பட்டது அநீதியாகும் என்றெண்ணிய முனிவர் யமராஜனை ஒரு சூத்திரனாக பிறக்கும்படி சபித்து விட்டார். யமராஜனின் இந்த சூத்திர அவதாரம் விதுரர் என்று அழைக்கப்பட்டார். இவர் பாண்டு மற்றும் திருராஷ்டிர மகாராஜன் ஆகியோரின் சூத்திர சகோதரர் ஆவார். ஆனால் ஒரு வம்சத்தில் சூத்திரராக பிறந்த இவரை இவரது உடன் பிறந்தவர்களின் மகன்களுக்கும் சமமாக பீஷ்மதேவர் நடத்தினார். காலப்போக்கில் விதுரர் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அவளும் ஒரு சூத்திரராணிக்கும் ஒரு பிராமணருக்கும் பிறந்தவளாகவே இருந்தார். விதுரர் அவரது தந்தையின், அதாவது பீஷ்மதேவரின் சகோதரர், சொத்துக்கு வாரிசாக இருக்கவில்லை. என்றாலும் இவரது மூத்த சகோதரரான திருராட்னர் போதுமான அரசாங்க சொத்துக்களை இவருக்கு அளித்தார். இவர் திருராட்டரிடம் அதிக பெற்றுக் கொண்டிருந்ததுடன் ஆரம்பத்திலிருந்து அவருக்கு சரியான வழிகாட்டவும் முயன்று வந்தார். குருஷேத்திர யுத்தத்தின் போது பாண்டபுத்திரர்களிடம் நீதியுடன் நடந்து கொள்ளும்படி விதுரர் தமது மூத்த சகோதரனிடம் பலமுறை மன்றாடினார். ஆனால் தனது சிற்றப்பனின் தலையீட்டை விரும்பாத துரியோதனன் விதுரரை நிந்தித்தார். இதனால் விதுரர் வீட்டை விட்டு வெளியேறி தீர்த்த யாத்திரை சென்று
மைத்திரியிடமிருந்து உபதேசங்களை பெற்றார். ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப சூத கோஸ்வாமி உவாசா நடக்குது விதுரராட்டினரின் துறவு. அப்ப சூத கோஸ்வாமி ஸ்ரீ சூத கோஸ்வாமி கூறினார், தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டிருந்த பொழுது விதுரர் மாமுனிவரான மத்ரேயரிடம் இருந்து ஆத்ம கதியை பற்றிய அறிவை பெற்று கொண்டதும் அஸ்னாபுரத்துக்கு திரும்பி சென்றார். ஸ்ரீ சூத கோஸ்வாமி பேசிக்கொண்டிருக்கிறது இந்த இடத்துல நமசாரண்ய வனத்துல பேசிக்கொண்டிருக்கிறார். அப்ப அவர் விரும்பியதை போலவே அவ்விஷயத்தில் அவர் நன்கு தேர்ச்சி பெற்றவரானார். மத்ரேய முனிவரும் நல்ல தேர்ச்சி பெற்றவராயிருக்கிறார். இப்ப விதுரருக்கு இந்த ஆத்மா இத அங்க உபதேசம் கொண்டு இருக்கிறார். விதுரரை பற்றின இது கதை, இது அவரை பற்றிய சிறு குறிப்பு, அவர் வரலாறு வருது. இவர் மகாபாரத வரலாற்றில் இடம்பெற்ற முக்கிய நபர்களில் ஒருவராவார். விதுரருக்கண்டே விதுர நீதி என்ற ஒரு புத்தகம் இருக்குது. ஏன் அவர் எல்லா நீதியைத்தான் கதைப்பார், அதர்ம கதை எங்கேயுமே கதைக்க மாட்டார். வியாசதேவருக்கு பாண்டு மகாராசனின் தாயான அம்பிகாவின் வேலைக்காரிக்கும் பிறந்தவரான இவர் ஜமராசனின் அவதாரம் ஆவார். யமராசனின் அவதாரம் தான் விதுரர் இங்க வாரார். அவர் வந்ததுக்கு காரணம் கீழே வருது. அப்ப மத்தியவ முனிவரின் சாபத்தினால் இவர் ஒரு சூத்திரராக பிறந்தார். அப்ப இந்த கதையின் வர்ணனை பின்வருமாறு: ஒரு முறை மத்துவ முனிவர் ஆசிரமத்தில் ஒளிந்து கொண்டிருந்த சில திருடர்களை அரசாங்க காவலர் கைப்பற்றினர். வழக்கம் போல அக்காவலர்கள் திருடர்களுடன் சேர்ந்து மத்துவ முனிவரையும் கைது செய்தனர். இப்ப எங்கட வீடு இருக்குது, வீட்டுக்கு திருடர்கள் வந்து ஒழிக்க நாங்களும் இருக்கிறோம்னா போலீஸ் வரைக்கும் என்னவான் எங்களையும் சேர்த்துதான் கைது பண்ணுவேன். நாங்களும் திருடரை வச்சிருந்தா நாங்களும் திருட இடத்துல இருக்கிறோம். ஆனா அங்க நாங்க தப்பு செய்தனங்களும் இல்ல. அதே மாதிரிதான் இந்த முனிவரும் எந்த தப்புமே செய்ய இல்லை. அப்ப நீதி அங்க நீதிமன்றத்துல தண்டனைக்கு இவருக்கு மரண தண்டனை விதிச்சாச்சு. அப்ப அவர் இந்த ஈட்டியால குத்தப்படும் போது, அப்ப மரண தண்டனைண்டா என்ன, ஈட்டியால குத்தித்தான் அவைகளுக்கு இது நடக்குற. அப்ப அந்த நேரம் தான் அந்த அரசருக்கு தெரியுது, நாட்டு அரசருக்கு இந்த முனிவர் என்ன தப்பும் செய்ய இல்லையண்டு. அப்ப அதால இவர் என்ன செய்யறார், உடனே தண்டனை தடுத்து நிறுத்தினார். அப்ப முனிவரை நாட்கள் செய்த குற்றத்திற்காக முனிவரை மன்னித்து விடும்படி அரசர் வேண்டினார். மன்னிப்பை பெற்ற முனிவர் உடனே ஜீவராசிகளின் விதியை நிர்ணயிப்பவரான ஜமராசனிடம் சென்று தண்டனைக்கு காரணத்தை வினாவினார். நாங்கள் எங்க போய் கேட்கிறது, அவர் போனா ஜமராசனிட்ட நேர நாங்கள் எங்க போவோம், எங்களுக்கு அந்த சத்தியம் இல்லை, ஒன்றும் இல்ல, தாரதை ஏற்றுக்கொண்டு இருக்க வேணும், அல்லது நாங்கள் என்னதான் முன்னுக்கு செய்த பண்ணி யோசிக்கவே மாட்டோம். இப்ப அவர் அதை யோசிச்சு கொண்டு அவர் அங்க போறார் ஜமராசனிட்ட. அதற்கு ஜமராசனும் பிள்ளை பிராயத்திலிருந்து முனிவர் ஒரு பறவைய கூறான ஒரு வைக்கோலால் குத்தியதற்காக இத்துன்பத்துக்கு அவர் உள்ளானார் என்று விளக்கம் அளிக்கிறார். பாருங்க, நாங்க சின்ன வயதுல என்ன செய்வோம், அந்த தும்பியல் பூச்சியல் அந்த மழை காலங்கள்ல எங்களுக்கு விளையாட்டு, அதை புள்ள பிடுங்குவோம், மிஞ்ச குத்துவோம், அந்த தும்பிக்கு வாயில தான் கட்டி விடுவோம், சட்டையை பிடுங்குவோம், எல்லாம் அறியாத வயதுல செய்யறோம். இப்ப செய்ய யோசிக்க மாட்டோம், அப்ப அறியாத வயதுல செய்யறோம். ஆனா அதுக்கு தண்டனை இருக்குது பாருங்க. அப்ப என்று விளக்கம் அளித்தார். அப்ப அறியாத பருவத்தில் செய்த குற்றத்திற்காக இப்பொழுது தண்டிக்கப்பட்டது அநீதியாகும் என்றி முனிவர் ஜமராசனை ஒரு சூத்திரனாக பிறகும்படி சபித்து விட்டார். நான் அறியாத வயல செய்ததுக்கு நீ என்ன தண்டனை கொடுக்கணும், அப்ப நீ சூத்திரனாபுரண்டு அவருக்கு சொல்லப்படுது. இந்த சூத்திரனாபுரண்டு சொன்னதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. என்னண்டா, ஜமராசனுக்கு நெடுகால ஆசையமான் தான் போய் கிருஷ்ணருக்கு இருந்து தான் பத்தி செய்யணும், தனக்கு இங்க தண்டனை கொடுத்து பாவியலை பார்த்து தன்னால போரிங்கா போகுது, தனக்கு அது கஷ்டமா இருக்குன்னு அவர் நினைக்கிறாராம். தான் கொஞ்ச காலம் என்றாலும் இல்லை லீவ் எடுத்து தான் போய் அங்க இருந்து பத்தி செய்யணும். அவர் விரும்புறார், கிருஷ்ணர் இப்படி ஒரு மூலம் நிறைவேற்றி விடுறாரு. இதுதான் அங்க நடந்து கொண்டிருக்கிற கதை. இப்ப இந்த முனிவரால தாண்டிக்கப்படுறார், இங்க பிறக்கிறார், சூத்திரரா பிறக்கிறார். அவர் சூத்திரரா பிறக்க சொல்லி அவர் சாபம் பெற்றுட்டார். அப்ப ஜமராசன் இந்த சூத்திர அவதாரம் விதுரர் என்று அழைக்கப்பட்டார். இவர் பாண்டு மற்றும் திருராண்ட மகராசன் ஆகியோரின் சூத்திர சகோதரர் ஆவர். இப்ப ஜமராசன் எப்படி அங்க நீதி வழங்குறாரோ அது மாதிரி அவரே அவதாரம் எடுத்து வரைக்கும் இங்கேயும் அவர் நீதியைத்தான் கதைக்கிறாரா விதுரர். ஆனால் குருவம்சத்தில் சூத்திரராக பிறந்த இவரது உடன் பிறந்தவர்களின் மகன்களுக்கு சமமாக பீஷ்மதேவர் அவரை நடத்தி வராரு. தங்களோட சமனாக அவரையும் அங்க நடத்தி வருகின. ஆனா காலப்போக்குல விதுரர் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அவளும் ஒரு சூத்திராணிக்கும் ஒரு பிராமணருக்கும் பிறந்தவளாகவே இருந்தாள். விதுரட்ட மனுஷி தோதும் நல்ல பக்தியோட இருக்குனே அவன் விதுரர் அவரது தந்தையின், அதாவது பீஷ்மதேவரின் சகோதரர் சொத்துக்கு வாரிசாக இருக்கவில்லை என்றாலும் இவரது மூத்த சகோதரான திருராட்னர்
போதுமான அரசாங்க சொத்துக்களை இவருக்கு அளித்து இவரை திருராட்டினரிடம் அதிக பற்று கொண்டிருந்தவுடன் ஆரம்பத்திலிருந்து அவருக்கு சரியான வழிகாட்டவும் முயன்று வந்தார். விதுரர் எப்பவுமே தமையனுக்கு வழிகாட்டியா இருந்து சொல்லி கொண்டுதான் இருப்பார். எல்லாத்தையுமே இப்படி செய்யாத அப்படி செய்யாத, பாண்டவருக்கு துரோகம் செய்யாத, எல்லாமே சொல்லி கொண்டிருப்பார். அப்ப அவர் பல முறை மண்டாடுறார். கடைசியில அவரை சிற்றப்பனை தலையிட பண்ண துரியோதனன் சொன்னா போல அவர்கிட்ட வில்லையை முடைச்சு போட்டுட்டு தீர்த்த யாத்திரை போறார். அந்த நேரம் தான் மத்திரையர்கிட்ட இருந்து இந்த கதைகளை அவர் கேட்டு கொண்டிருக்கிறார். ஓகே, 12 சத்யகுமாரி மாதாஜி. 12 யாவாத கிருத்வான் பிரசனான் ஷைத்தா ஹௌஷா பிரவாக்ரத ஜாதேக பக்திர் கோவிந்த தேவ் பயஸ் சோபரராமக. மொழிபெயர்ப்பு. பற்பல கேள்விகளை கேட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத அன்பு தொண்டில் நிலை பெற்ற பின் மைத்ரேய முனிவரிடம் மேற்கொண்டு கேள்விகளை கேட்பதை நிறுத்தி கொண்டார். பொருளுரை. பக்தர்களை எல்லா வகையிலும் திருப்திப்படுத்துவரான கோவிந்தனின் அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத அன்பு தொண்டில் நிலை பெற்றிருப்பதே வாழ்வின் மிக உயர்ந்த பூரணத்துவ நிலை என்பதை மைத்ரேய ரிஷியிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்டதும் அவரிடம் தொடர்ந்து கேள்வி கேட்பதை அவர் நிறுத்தி கொண்டார். பந்தப்பட்ட ஆத்மா பௌதிக குணங்களில் புலன்களை ஈடுபடுத்துவதன் மூலம் இன்பம் தேட முயல்கிறான். ஆனால் அது அவனை திருப்திப்படுத்தாது. பிறகு அவன் மனோ தத்துவம் கற்பனையாலும் புத்தி சாதுரியத்தாலும் பரம சத்தியத்தை தேடுகிறான். ஆனால் முடிவான இலக்கை கண்டுபிடிக்கவில்லை என்றதால் அவன் மீண்டும் பௌதிக நிலைக்கு சென்று பொதுநல தொண்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான். அதுவும் அவனுக்கு திருப்தி அளிப்பதில்லை. எனவே ஒரு ஜீவராசி இயற்கையாகவே பரமபுருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்திய தொண்டன் என்பதால் பலன் கருதும் செயல்களோ அல்லது வரட்டு தத்துவ கற்பனைகளோ அவனுக்கு திருப்தியை அளிக்காது. வேதங்களும் இந்த இறுதி முடிவைத்தான் ஆதரிக்கின்றன. பகவத்கீதையும் 15வது அத்தியாயத்துல 15வது ஸ்லோகத்துல இக்கூற்றை உறுதி செய்கிறது. விதுரர் செய்ததை போல் கேள்வியுடைய பந்தப்பட்ட ஆத்மா ஒருவன் மைத்திரியரை போன்ற தகுதியுள்ள ஆன்மீக குரு ஒருவரை அணுகி அவரிடமிருந்து கர்மம், ஞானம், பரம சத்தியத்தை பற்றிய தத்துவ ஆராய்ச்சி மற்றும் யோகம் ஆகியவற்றை பற்றிய அனைத்தையும் விசாரித்தறிய முயல வேண்டும். ஓர் ஆன்மீக குருவிடம் கேள்விகள் கேட்பதில் உண்மையான ஆர்வம் இல்லாத ஒருவன் பெயரளவாக மட்டுமே அவரை குருவாக ஏற்றுக்கொள்ள தேவை இல்லை. மேலும் தனது சீடனை முடிவாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுத்த முடியாத ஒருவன் ஆன்மீக குருவாக வேடம் போடுவதிலும் பயனில்லை. மைத்ரேய போன்ற அத்தகைய ஒரு ஆன்மீக குருவை அணுகுவதில் வெற்றியடைந்த விதுரர் கோவிந்தனின் பக்தி என்ற வாழ்வின் முடிவான நோக்கத்தை பெற்றார். இவ்வாறாக ஆன்மீக முன்னேற்றத்தை பற்றி மேலும் அறிய வேண்டியது எதுவும் இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பற்பல கேள்விகளை கேட்டு முதலாவதுல மத்யவ்ய முனிவர், இஞ்சி மைத்ரி 2 பேரும் வேற வேறையாக்கள் என்ன? அது மத்வ முனிவர் விதுரருக்கு சாபம் போட்டவர், யமராசனுக்கு சாபம் போட்டது அந்த முனிவர். இஞ்ச மத்ரிய முனிவர் விதுரருக்கு கதை சொல்லி கொண்டு இருக்கிறார். விதுரரோட சம்பந்தப்பட்டவையாத்தான் இருக்கிறார். விதுரருக்கு சாபம் போட்டது 2 பேரும் சம்பந்தப்படின. விதுரருக்கு சாபம் போடுறார். விதுரருக்கு சாபம் போடல, யமராஜனுக்கு சாபம் போடுறார். அது மத்தியத்து முனிவர். இஞ்ச மத்ரிய முனிவர் தீர்த்த யாத்திரையில சந்திக்கிறார் விதுரர். இங்க விதுர அவதாரம் எடுத்து இங்க வந்துடுறாரு. விதுரர் அப்புறம் வந்த பிறகு பஞ்ச பாண்டவரை யுத்தம் மகாபாரத யுத்தம் துவங்கதான் இவர் தீர்த்த யாத்திரை போறார் விதுரர். அப்பதான் மத்திரையரை சந்திச்சு இந்த ஆத்ம ஞானம் பெறார். அவர் அந்த முனிவர் மைத்ரேய முனிவர் தான் விதுரருக்கு பாகவதத்தை உபதேசிக்கிறார். உபதேசிக்கிறார். சொன்னீங்க பாருங்க,
பக்தர்களை எல்லா வகையிலும் திருப்திப்படுத்துவரான கோவிந்தனின் அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத அன்பு தொண்டில் நிலை பெற்றிருப்பதே வாழ்வின் மிக உயர்ந்த பூரணத்துவ நிலை என்பதை மத்ரே ரிஷியிடம் இருந்து கேட்டு தெரிந்து கொண்டார். இப்ப விளங்குதா? மத்ரே முனிவரிடம் தான் கேட்கிறார் எல்லாமே. அப்ப இந்த பந்தப்பட்ட ஆத்மா பௌதிக குணங்களின் புலன்களை ஈடுபடுத்துவதன் மூலம் இன்பம் தேட முயலுகிறான். இந்த பந்தப்பட்ட ஆத்மாக்கள், கட்டுண்ட ஆத்மாக்கள் எல்லாம் என்ன செய்யின? பௌதிக குணங்களில் புலன்களை ஈடுபடுத்துவதன் மூலம் இன்பம் தேட, எங்களுக்கு என்னென்ன சந்தோஷம் கிடைக்கும், இது செய்தா சந்தோஷம் கிடைக்குமா, அது செய்தா சந்தோஷம் கிடைக்குமா, அப்படியான விதத்துல பௌதிகமா தின்பத்தை தேடுறான். ஆனால் அது அவனை திருப்திப்படுத்தாது. அது திருப்திப்படுத்த யார் எவ்வளவு பணத்தோட இருந்தாலும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க, அவன் சாவை நிறுத்த முடியுதா, உடல்ல வர வருத்தத்தை நிப்பாட்ட முடியுதா, கவலைகளை நிப்பாட்ட முடியுதா? முடியாது. ஆனா உண்மையிலே எங்களுக்கு சந்தோஷத்தை தேடுது கோவிந்தனிட சரணடைய. அதைத்தான் இப்ப இவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் விதுரர். அப்ப ஆனால் அது அவனை திருப்திப்படுத்த பிறகு அவன் மனோதத்துவ கற்பனையாலும் புத்தி சாரியத்தாலும் பரம சத்தியத்தை தேடுகிறான். ஆனால் முடிவான இலக்கை கண்டுபிடிக்கவில்லை என்றால் அவன் மீண்டும் பௌதிக நிலைக்கு சென்று பொதுநல தொண்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான். இவன் இதெல்லாம் சலிச்சு சில நேரம் ஆன்மீகத்தை தேட போவான். அது கூட அவனுக்கு சரி வரா, திருப்பி பேர்ந்து இந்த பொதுநல தொண்டில வருகிறாங்க. அதுவும் அவனுக்கு திருப்தி அளிப்பதில்லை. எனவே ஒரு ஜீவராசி இயற்கையாகவே பரமபுருஷராய ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்திய தொண்டன் என்பதால் பலன் கருதும் செயல்களையோ அல்லது வரட்டு தத்துவ கற்பனைகளோ அவனுக்கு திருப்தியை அளிக்காது. வேதங்களும் இந்த இறுதி முடிவைத்தான் ஆதரிக்கின்றன. பகவத்கீதை 15 உறுதி செய்யப்படுது. வேத இதுல பகவத்கீதையில சர்வஸ்ய சகம் ஸ்ருதி சன்பிஷ்டோ மத் சுமிருதி ஞானம் அபோகணம் சா வேத சரவர் அகம் ஏவ வேத்யோ வேதாந்த் கிருத வேத பூ தேவசாகம். நான் அனைவர் நிதியத்திலும் வீற்றுள்ளேன், என்னிடமிருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் உண்டாகின்றன. எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே. உண்மையில் வேதாந்தத்தை தொகுத்தவனும் வேதங்களை அறிபவனும் நானே என்று பகவான் பகவத்கீதையில சொல்றார். விதுரர் செய்ததை போல் கேள்வியுடைய பந்தப்பட்ட ஆத்மா ஒருவன் மத்ரேயரை போன்ற தகுதியுள்ள ஆன்மீக குரு ஒருவரை சந்திச்சு அவரை அணுகி அவரிடமிருந்து கர்ம ஞானம், அதாவது பரம சத்தியத்தை பற்றிய தத்துவ ஆராய்ச்சி மற்றும் யோகம் ஆகியவற்றை பற்றிய அனைத்தையும் விசாரித்து முயல வேண்டும். ஓர் ஆன்மீக குருவிடம் கேள்வி கேட்பதில் உண்மையான ஆர்வம் இல்லாத ஒருவன் பேரளவே மட்டுமே அவரை குருவாக ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. ஆன்மீக குருவிட்ட அடக்கத்துடன் கேள்வி கேட்கணும். அவர் தன்னை உணர்ந்தவர். அவர் அதுக்கு தக்க பதில சொல்லி எங்களை விடுவிப்பார். இந்த உலகத்துல இருந்து விடுவிக்க முடியும் ஆன்மீக குரு. இப்ப பாத்தீங்கன்னா மத்ரேய முனிவர் முதல் பௌதிகவாதியா தான் இருந்தவர். கிருஷ்ணர் அந்த துவாரகையில இதெல்லாம் முடிஞ்சு அவர் மறைகிற நேரம் அவர் மரத்துக்குள்ள இருக்கிறார். அந்த நேரம் உத்தவர் போறார். உத்தவரோட மத்ரேயரும் போறார். உத்தவர் கேள்வி கேட்கிறார் அந்த இடத்துல. அதால உத்தவ கீதை ஒன்று ஒரு கீதை உத்தவர் கேட்டதால கீதை அவருக்கும் சொல்லப்படுது. அவர் கேட்கிறார், நீங்க இணைத்திருந்தா கிருஷ்ணாவே அந்த அந்த யுத்தத்தை தடுத்திருக்கலாம், அந்த சூதாட்டத்தை தடுத்திருக்கலாம், திரௌபதி சாருஞ்ச தடுத்திருக்கலாம், இவ்வளவு பேர் அழிஞ்சிருக்க தேவையில்லை. உத்தவர் கேள்வி கேட்கிறார் பகவான்கிட்ட. அப்ப பகவான் அதுக்கு விளக்கம் கொடுக்க இந்த மத்ரேயர் அந்த இடத்துல இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார் எல்லாத்தையுமே. அப்ப கேட்டுக்கொண்டு இருந்திருந்த அவர் அந்த முழு ஞானத்தையும் பெற்றுட்டார். பிறகு விதுரர் சந்திக்க உத்தவரும் இருக்கிறார், மத்ரேயரும் இருக்கிறார். அப்ப விதுரர் கேள்வி கேட்க உத்தவர் என்ன செய்யறார்? தான் வயதில் குறைஞ்ச மத்ரேயரை விட தான் வயது குறைஞ்சவர். இது உனக்கு இதை உபதேசிக்கிறதுக்கு மத்ரேயருக்குத்தான் சரியானால் மத்ரேயரை அந்த இடத்துல உபதேசிக்க சொல்லி உத்தவரை விட்டு கொடுத்துட்டு போறார். உத்தவர் இஞ்ச போறாரு, அங்க பத்திரிகாசிரமத்துக்கு போறாரு. பிறகு கிருஷ்ணரை கண்டு எல்லாம் கதைச்சா பிறகு அப்ப ஆன்மீக குருவாக வேடம் போடுவதில் பயனில்லை. மத்ரேயரை போன்ற அத்தகைய ஒரு ஆன்மீக குருவை அணுகுவதில் வெற்றியடைந்த விதுரர் கோவிந்தனின் பத்தி என்ற வாழ்வின் முடிவான நோக்கத்தை பெற்றார். இவ்வாறாக ஆன்மீக முன்னேற்றத்தை பற்றி மேலும் அறிய வேண்டியது எதுவும் இல்லை. இப்ப விதுரரும் எல்லாத்தையும் பெற்றுட்டார். மத்ரேயரிடமிருந்து ஆன்மீக அறிவு எல்லாத்தையும் பெற்றவுடன் இங்க யாரை இப்ப விடுவிக்க போறார்? திருராட்னரை விடுவிக்க போறார். இந்த வாழ்க்கை எங்க இருக்கிறார்? உதிஷ்ண மகாராஜா தான் இப்ப ஆட்சியாளேக்கு அவைய பாதுகாப்புல அவர் அங்க இருக்கிறார். இப்ப அவருக்கு ஆத்ம ஞானத்தை திருராட்னருக்கு விதுரர் உபதேசிக்க போறார். நல்லா இருக்குன்னு கேளுங்க கொஞ்சம். திருராட்னருக்கு தமையனுக்கு
அவற்ற உறவுகள் பிள்ளைகள் எல்லாம் சேர்த்தும் இப்ப கடைசியில இந்த சொத்துகள் சேர வேண்டியவைக்கு போக கூடாது, அந்த பிள்ளைகளுக்கு சேர வேணுமென்று அவரால யுத்தம் நடந்தது. கடைசியில அவர் எல்லாத்தையும் இழந்து பிள்ளைகள் இழந்து யார்கிட்ட இப்ப வாழ்றார், உதிஷ்ண மகாராஜான் பாதுகாப்புல நாங்க இருக்கிறார். அப்ப இப்ப விதுரர் நல்லா அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பார், இங்க படிக்க நல்லா அவளங்க கேளுங்க. ஓகே, 3 4 இன்ப மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தம் பந்தும் ஆகதம் திருஷ்ட்வா தர்மபுத்திரः சகானுஜக திருஷ்டோ யுதிஷ்டிரு சசுதः சாரத்வதः ரதா காந்தாரி திரௌபதி பிரம்மன் சுபத்ரா சோத்ரா க்ருவி அன்யஸ்ஸ ஜாமயः பாண்டோர் ஞாதயः சசுதாக சத்ரியக. மொழிபெயர்ப்பு. விதுரர் அரண்மனைக்கு திரும்பி வந்ததை கண்டதும் யுதிஷ்டிர மகாராஜன் அவரது இளைய சகோதரர்கள் திருதராஷ்டிரர், சாத்சகி, சஞ்சயன், கிருபாச்சாரியார், குந்தி, காந்தாரி, திரௌபதி, சுபத்ரா, உத்ரா, க்ருவி, கௌரவர்களின் மற்ற பல மனைவிகள் மற்றும் குழந்தைகளுடன் கூடிய மற்ற பெண்கள் ஆகிய அனைவரும் பெரும் மகிழ்ச்சியுடன் அவரை நோக்கி விரைந்தனர். நீண்ட காலத்துக்கு பிறகு உணர்வை திரும்ப பெற்றவர்களைப் போல் அவர்கள் காணப்பட்டனர். பொருளுரை. காந்தாரி இவர் உலக சரித்திரத்தில் கற்புக்கரசி என்னும் புகழை பெற்றவள் ஆவாள். இவள் காந்தார, அதாவது இப்பொழுது கபுல் என்னும் இடத்திலுள்ள காந்தகர் ராஜாவான சுபன மகாராஜனின் மகளாவார். இந்து பெண்மணிகள் பொதுவாக ஒரு நல்ல கணவனை அடைவதற்காக சிவபெருமானை வழிபடுகின்றனர். காந்தாரி சிவபெருமானை திருப்திப்படுத்தினாள். இதனால் திருதராஷ்டிரர் ஒரு நிரந்தர குருடர் என்ற போதும் அவரை மணந்து 100 மகன்களை பெறும் வரத்தை சிவபெருமானிடமிருந்து அவள் பெற்றாள். தான் மணக்க போகும் கணவன் ஒரு குருடர் என்பதை அறிந்த காந்தாரி தனது வாழ்க்கை துணைவரை பின்பற்றும் நோக்கத்துடன் அவளும் குருடியாக இருக்க முடிவு செய்தாள். எனவே துணியால் கண்களை கட்டிக்கொண்ட காந்தாரி அவளது மூத்த சகோதரனான சகுனியின் வழிகாட்டலின் கீழ் திருதராஷ்டிரை திருமணம் செய்து கொண்டாள். அவளது காலத்திலேயே அவள்தான் பேரழகியாக திகழ்ந்தாள். பெண்மைக்குரிய குணங்களிலும் அதற்கு இணையான தகுதிகளை அவள் பெற்றிருந்தாள். அக்குணங்களினால் கௌரவ சபையை சேர்ந்த ஒவ்வொரு அங்கத்தினரின் அன்பிற்கும் அவள் பாத்திரமானாள். ஆனால் இத்தனைய நற்குணங்களும் அவளிடம் இருந்த போதிலும் ஒரு பெண்ணின் இயற்கையான பலவீனமும் அவளிடம் இருக்கத்தான் செய்தன. இதனால் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்த குந்தியிடம் அவள் பொறாமை கொண்டாள். 2 ராணிகளும் கர்ப்பவதியாக இருந்தனர். ஆனால் குந்தி முதலில் ஒரு ஆண் குழந்தை பெற்றாள். இதனால் கோபமடைந்த காந்தாரி தனது சொந்த கர்ப்பப்பை இருந்த இடத்தில் பலமாக அடித்தாள். இதன் விளைவாக அவளுக்கு ஒரு சதை துண்டம் மட்டுமே பிறந்தது. ஆனால் அவள் வியாசதேவரின் பக்தை என்பதால் வியாசரின் உபதேசப்படி அத்துண்டம் 100 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதியும் ஒரு ஆண் குழந்தையாக வளர்ந்தது. இவ்வாறாக 100 மகன்களுக்கு தாயாக வேண்டும் என்ற அவளது எண்ணம் நிறைவேறியது. பிறகு அவளது உயர்ந்த நிலைக்கேற்ப அவள் எல்லா குழந்தைகளையும் ஊட்டி வளர்க்க துவங்கினாள். குருட்சேத்திர யுத்தத்தை பற்றிய சதியாலோசனை நடந்து கொண்டிருக்கும் போது பாண்டவர்களுக்கு எதிராக போரிடுவதற்கு அவள் ஆதரவு தெரிவிக்கவில்லை. மாறாக அத்தகைய ஒரு சகோதர யுத்தத்திற்கு காரணமாக இருந்ததற்காக அவளது கணவனான திருதராஷ்டிரை அவள் குற்றம் கூறினாள். ராஜ்யத்தை 2 பாகங்களாக பிரித்து ஒன்றை பாண்டு புத்திரர்களுக்கும் மற்றதை அவள் சொந்த மகன்களுக்கும் கொடுப்பதையே அவள் விரும்பினாள். குருட்சேத்திர யுத்தத்தில் அவளது எல்லா மகன்களும் கொல்லப்பட்டதால் அவள் பெரும் பாதிப்படைந்தாள். இதனால் பீமசேனனையும் திருதராஷ்டிரையும் சபிக்க விரும்பிய அவளை வியாசதேவர் தடுத்து விட்டார். துரியோதனன் மற்றும் துச்சாதனன் ஆகியோரின் மரணத்தை குறித்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முன் அவள் புலம்பியது காண பரிதாபமாக இருந்தது. உன்னதமான செய்திகளை கூறி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவளை சமாதானப்படுத்தினார். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அவ பாருங்க, விதுரர் அரண்மனைக்கு அவர் திரும்பி வாரார். இவ எல்லாருமே அங்க வரவேற்கின. கிருபாச்சாரியார், கிருபி, கௌரவர்கள் மற்றும் மனைவிகள் எல்லாருமே விதுரரை வரவேற்கினே அரண்மனையில. அப்ப
அனைவரும் பெரும் மகிழ்ச்சியுடனே நம்ம அவரை விரைந்து சென்று அவரை வணங்கி அவரை வரவேற்கிறதுக்கு என்ன காரணம், நீண்ட காலம் அவர் பிரிஞ்சிருக்கிறார். தீர்த்த யாத்திரை போய் இப்ப திரும்பி வாரார். அப்ப அடுத்தது வந்து காந்தாரின்ற கதை வருது. இவ வந்து ஒரு கற்புக்கரசி, அழகானவ. காந்தார நாட்டில கபூல் என்னும் இடத்துல இப்பவும் இருக்கு கந்தகார். இப்ப சொல்ற இடம் இருக்கு கந்தகாரன்னு சொல்லுவினே, அந்த இடம் தான் அவன் இடம். அப்ப ராஜனான சுபல மகராசனின் மகளாவாள். இது பெண்மணிகள் பொதுவா ஒரு நல்ல கணவனை அடைவதற்காக சோறுமான வழிபடுகின்றனர். காந்தாரியும் சோறுமானத்தான் வழிபட்டா நல்ல கணவனை அடைகிறதுக்கு. இப்ப வந்து சோறுமானாலே அவருக்கு வரமும் கொடுத்தது 100 மகன்களை பெறுவார்னு அவர் ஆசையும் கொடுத்துட்டார். அப்ப பிறகு என்ன நடக்குது, இங்க வந்து அந்த காந்தாரி தனது வாழ்க்கை துணவரை பின்பற்றும் நோக்கத்துடன் அவளும் குருடியாக இருக்க முடிவு செய்தாள். ஆனா காந்தாரி கண்ணை கட்டி இருக்கிறா. அவ சுத்தி நடக்கிறது எல்லாம் அவக்கு மனதில தெரியுமா, என்ன நடந்து கொண்டிருக்கின்றதை எல்லாம் கண்தான் கட்டி இருக்கிறா. தவிர அவக்கு அந்த சக்தி இருக்குதே. அவ ஒரு கற்புக்கரசி, எல்லா வித ஆற்றலும் பெற்றிருக்கிறா, எல்லா தேவற்ற ஆசீர்வாதம் அவக்கு இருக்குது. அப்ப அதால அவ என்ன நடக்கின்றது அவளை அறிஞ்சு கொள்ள முடியுமா கண்ணை கட்டி இருந்தால். அப்ப அவளது மூத்த சகோதரான சவுனியின் வழிகாட்டலங்கள் திருராட்னரை திருமணம் செய்து கொண்டால். அவளது காலத்திலே அவள் தான் பேரழகியாக திகழ்ந்தார். இப்போ தான் அந்த கந்தகார நாட்டு பெண்கள் வடிவு, அங்க இருக்கிற ஆக்கள் எல்லாம் வடிவு கூட. அப்ப அவ வந்து சேர்ந்த ஒரு அங்கத்தினர் அன்புக்கும் அவள் பாத்திரமான. ஆனால் இதனை நற்குணங்களும் பாருங்க, இவ்வளவுதான் நற்குணங்கள் இருந்தாலும் அவட ஒரு கெட்ட குணம் இருந்துட்டு. அதான் அந்த புறாண்மை என்ற குணம் இயற்கையாகவே பொம்பளைகளுக்கு இருக்குன்னு சொல்லுவினேன். ஒரு பலவீனம், அதோட பலவீனம். தனியா பொம்பளைகளுக்கு ஆம்பளைகளுக்கு எல்லாருக்கும் தானே இருக்கு. பொம்பளைகளுக்கு தானே கூடாது. நாங்கள் அதை ஒத்துக்கொள்றே இல்ல. சில நேரம் நாங்க மௌனமா இருந்து யோசிச்சோம்னா பொம்பளைகளுக்கு தானே அந்த குணம். அது ஒரு பலவீனம். அந்த பொறாமைன்னு சொல்றதை விட பொம்பளைகளுக்கு ஒரு பலவீனமா இருக்கு அந்த குணம் ஒன்று வந்து. அப்ப இதனால் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்த குந்தியிடம் அவள் பொறாண்மை கொண்டாள். அப்ப 2 ராணிகளும் கர்ப்பவதிகளா இருந்த பாருங்க. அந்த நேரமே அந்த இப்ப பிள்ளைகளை நாங்கள் டெஸ்ட் ரூபி இதுல பிள்ளைகளை செய்யறோம், உருவாக்குறோம். அந்த காலமே இது இருக்குது. இதுவே எங்க புதுசா கண்டுபிடிச்சவ பாருங்க. அந்த அவன் அந்த தச துண்டத்தில இருந்து 100ஆக பிரிச்சு 100 உருவங்களை வியாசதேவற்ற சக்தியிலால மண்பானையில கட்டி வச்சு உருவாக்குறேனே. அங்க சஞ்சயன் கதை சொல்லிலேயே தொடக்கத்திலேயே ஜூம் வந்துட்டுது. சஞ்சயன் திருதாற்றனுக்கு சூம்லானே பார்த்து போற சொல்லி கொண்டிருந்தது. அப்ப அந்த சக்தியே மாறு கொடுத்தது, அந்த சூம் சக்திய. அதுக்கும் வியாசதேவர் தான் அங்க கொடுக்குறாரு, கண் பார்வையை கூட்டி கொடுக்குறாரு அங்க. அப்ப இப்ப கண்டுபிடிச்சேன்டா என்னது கண்டுபிடிச்சவ. அப்ப பாருங்க, அப்ப பாண்டவர்களுக்கு எதிராக போடுறதுக்கு அவள் ஆதரவும் தெரிவிக்கல. பாண்டவர்களுக்காக அவ மனுஷனை கடிஞ்சு கொள்றா. பாண்டவற்ற சொத்து பாண்டவருக்கு கிடைக்கணும்ண்டு. அப்ப இதெல்லாம் இதை பற்றி தான் அவ இப்படிப்பட்டவன்றதையும் மற்ற அவ தன் உறவினர்களை எல்லாம் இழந்த அப்புறம் கிருஷ்ணருக்கு முன்னாலே அவ அழுததையும் கிருஷ்ணர் அங்க ஆறுதல் கூடினதும் தான் அந்த பந்தியில போகுது. அடுத்தது கருணன். அடுத்த இதுல வாசிக்க அம்மா வாச்சனிங்கள் தானே என்ன. ஓகே, சசி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கர்ணன் இறந்த பொழுது அவள் அவ்வாறே புலம்பினாள். மேலும் கர்ணனுடைய மனைவியின் துயரத்தையும் அவள் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் விசாரித்தாள். இறந்து போன அவளது மகன்கள் வீர சுவர்க்கம் அடைந்ததை ஸ்ரீல வியாசதேவர் அவளுக்கு காட்டிய பொழுது அவள் சமாதானம் அடைந்தாள். கங்கையின் தோற்றுவாய்க்கு அருகேயுள்ள இமயமலை காட்டுக்குள் தன் கணவனுடன் அவள் இறந்து போனாள். ஒரு காட்டு தீயின் அவள் கருகி மாண்டாள். யுதிஷ்ட மகாராஜன் அவரது பெரியப்பன் மற்றும் பெரியம்மா ஆகியோரின் ஈமச் சடங்குகளை நிறைவேற்றினர். இவள் சூரசேன மகாராஜனின் மகளும் ஸ்ரீ கிருஷ்ணனின் தந்தையான வாசுதேவனின் சகோதரியும் ஆவாள். பிற்காலத்தில் அவள் குந்தி பூஜா மகாராஜனால் ஸ்வீகாரம் செய்து கொள்ளப்பட்டதால் குந்தி என்று அழைக்கப்பட்டார். இவள் பரமபுருஷ பகவானுடைய வெற்றி தரும் ஆற்றலின் அவதாரம் ஆவாள். உயர் கிரகங்களிலுள்ள
சுவர்க்கலோக வாசிகள் குந்தி பேஜ மகாராஜனின் அரண்மனைக்கு சென்று வருவது வழக்கம். அவர்களை வரவேற்று உபசரிக்கும் பொறுப்பு குந்தியிடம் ஒப்படைக்கப்பட்டது. மிகச்சிறந்த யோகியான துர்வாச முனிவருக்கும் அவள் பணிவிடை செய்தாள். அவளது விசுவாசமுள்ள சேவையின் திருப்தியடைந்த துர்வாச முனி அவளுக்கு ஒரு மந்திரத்தை அளித்தார். இதனால் அவளது விருப்பம் போல் எந்த தேவரையும் அவளால் அழைக்க முடியும். இம்மந்திரத்தை பரிசோதித்து பார்க்கும் எண்ணத்துடன் உடனேயே அவள் மந்திரத்தை உச்சரித்து சூரிய தேவனை அழைத்தாள். சூரிய தேவனும் உடனே தோன்றி அவளுடன் உறவு கொள்ள விரும்பினார். இதை அவள் மறுத்து விட்டாள். ஆனால் அவளது கன்னித்தன்மைக்கு பங்கம் ஏற்படாதென்று அவர் உறுதி செய்ததால் அவளும் அதற்கு ஒப்புக்கொண்டாள். இச்சேர்க்கையின் விளைவாக அவள் கர்ப்பவாதியாகி கர்ணன் பிறந்தான். ஆனால் தன் பெற்றோருக்கு அஞ்சிய அவள் தன் குழந்தையான கர்ணனை ஒரு பேழைக்குள் வைத்து ஆற்றில் விட்டுவிட்டாள். அதன் பிறகு தன் சுயம்பர சடங்கில் அவர் தன் உண்மையான கணவராக பாண்டுவை தேர்ந்தெடுத்தார். பாண்டு மகாராஜனின் பிறகு இல்லறத்தை துறவரத்தை ஏற்க விரும்பினார். தன் கணவர் துறவரம் மேற்கொள்வதற்கு குந்தி அனுமதிக்கவில்லை. பாருங்க, கர்ணன் இறந்த பொழுது அவள் அவ்வாறே புலம்பினாள். அப்படி மேலும் கர்ணனுடைய மனைவியின் துயரத்தையும் அவள் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் விசாரித்தாள். அப்ப இறந்து போன அவளது மகன்கள் வீர சுவர்க்கம் அடைந்ததை ஸ்ரீல வியாசதேவர் அவளுக்கு காட்டிய பொழுது அவள் சமாதானம் அடைந்தாள். யார் அடைஞ்சது? காந்தாரி தண்ட மகன்கள் கர்ணன் இறந்ததுக்கு அழுது அவ சரியா கவலைப்படுறா. அப்ப அவள் சமாதானம் அடைந்தாள். இப்ப இவர் யார் காட்டுறது? அவரை கிருஷ்ணரிடம் விசாரித்தால் இறந்து போன அவளது மகன்கள் வீர சுவர்க்கம் அடைந்து ஸ்ரீல வியாசதேவர் அவளுக்கு நிறைவேலாம் அந்த யுத்தத்துல இறந்த ஒன்னம் ஸ்வர்க்கலோகங்களுக்கு போயினே அவியல் எல்லாம் துரியோதன பக்கம் எல்லாம் அங்கேயே போகுது. அப்ப அதை வியாசதேவர் காந்தாரிக்கு காட்டுறார். உன்ற பிள்ளைகள் அங்க இருக்கினேண்டு, இங்க இறந்து போன பிள்ளைகள் எல்லாம் அங்க சொர்க்கலோகத்துல இருக்கிறத காட்டுறார். அப்ப அதால அவ சமாதானம் அடைகிறா. அப்ப கங்கையின் தோற்றுவாக்கி அருகே உள்ள இமயமலை காடுகளுக்குள் தன் கணவருடன் அவள் இறந்து போனாள் காந்தாரி. இது இந்த விளக்கம், இத விரிவான கதை அங்கால வருது. ஒரு காட்டு தீயில் அவள் கருகி மாண்டாள். உதிஷ்ண மகாராசன் அவரது பெரியப்பன் மற்றும் பெரியம்மா ஆகியோரின் ஈமச் சடங்குகளை நிறைவேற்றினார். அவர் தானே அங்க இருக்கிறார். இப்ப புள்ளி அன்று இருக்கிற உதிஷ்ண மகாராசா தானே அவர் தான் நிறைவேற்றார். இது இந்த விரிவான கதை அங்கால வரப்போது. அவர் அப்படி கவலைப்படுவார். உதிஷ்ண மகாராசா அவ்வளவு கவலைப்படுவார். பிரிதாண்டா குந்தி மகாராணின்ற கதை போகுது. இவ சூரசேன மகாராசனின் மகளும் ஸ்ரீ கிருஷ்ணரின் தந்தையான வசுதேவரின் சகோதரியும் ஆவாள். பிற்காலத்தில் அவள் குந்தி போஜமாறனால் எடுத்து அவ வளர்க்கப்படுற அந்த வளர்க்க போன இடத்தில் அல்லாதாலாம் ஸ்வீகாரம் செய்து கொள்ளப்பட்டதால் குந்தி என்று அழைக்கப்பட்டாள். குந்தி போஜனால் வளர்க்கப்பட்டதால குந்தி மகாராணி குந்தி என்ற பெயரும் வந்தது அவருக்கு. இவள் பரமபுருஷ பகவானுடைய வெற்றிக்கு மாற்றலின் அவதாரம் ஆவாள். உயர் கிரகங்களில் உள்ள ஸ்வர்க்கலோக வாசிகள் குந்தி போஜ மகாராஜனின் அரண்மனைக்கு சென்று வருவது வழக்கம். அங்கதான் துர்வாச முனிவரும் பாரார். அவருக்கும் இவன் நல்ல வடிவா பணிவிட செய்கிறார். அதாலதான் அவற்றை ஆசீர்வாதத்தால இவ அந்த மந்திரத்தை அவர் கொடுக்கிறார். அதை அவ உபதேசித்து பார்க்கத்தான் சூரியதேவன் பாரார். பேந்து வேண்ட கற்புத்தன்மை தவறாதண்டு அவ அப்படியேதான் இருப்பான்னு சொன்னதால குழந்தை பிறக்குது. பேந்து இவ ஆற்றில விடுறா. என்ன தான் அஞ்சு தான் கன்னி பெண்ணா இருக்க குழந்தை பிறந்ததுக்கு பயந்து இவ ஆற்றில விடுறா. இதுல பற்றி தான் வேண்ட கதை இதுல வருது. முடியல. அடுத்தது நீங்க தான் வாசிங்க கமலா மாதாஜி. அச்சம்பவத்தின் அங்கிருந்த அதான் அனுமதிக்கவில்லை. ஆனால் இறுதியில் சம்பவத்தின் போது அடுத்த பகுதியில மற்ற பக்கம் இல்ல அதுக்கு மேல் பந்தி பாருங்க. 5 அச்சம்பவம். ஓகே. இவ்வாறாக துர்வாச முனிவர் அளித்த மந்திரத்தின் வலிமையால் அவள் தர்மராஜனை அழைத்து யுதிஷ்டர்களையும் வாயுதேவனையும் அழைத்து பீமனையும் இந்திரனையும் அழைத்து அச்சிரனையும் பெற்றெடுத்தாள். நகுலன் மற்றும் சகாதேவன் ஆகிய மற்ற 2 மகன்களும் பாண்டுவிற்கும் மாத்ரிக்கும் பிறந்தவர்கள் ஆவார்கள். பிறகு பாண்டு மகாராஜன் இளம் வயதிலேயே மரணம் அடைந்தார். பெருந்துயருக்குள்ளான குந்தி மயங்கி விழுந்தாள்.
குந்தி மற்றும் மாத்ரி ஆகிய இரு சக மனைவிகளும் ஒரு முடிவுக்கு வந்தனர். அதாவது சிறு குழந்தைகளான பஞ்சபாண்டவர்களை பராமரிப்பதற்காக குந்தி உயிர் வாழ வேண்டும். அந்த கணவரோடு மாத்ரி உடன்கட்டையேற வேண்டும். அச்சம்பவத்தின் போது அங்கிருந்த சதஸ்ருங்கரை போன்ற மாமுனிவர்களும் மற்றவர்களும் அந்த ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவித்தனர். பிற்காலத்தில் துரியோதனின் சதி திட்டத்தால் பாண்டவர்கள் நாடு கடத்தப்பட்டனர். பாண்டவர்களுடன் சென்ற குந்தியும் அச்சமயத்தில் எல்லா வகையான துன்பங்களையும் சந்திக்க வேண்டியதாயிற்று. வனவாசத்தின் போது ஹிடிம்பா என்னும் அசுர பெண்ணொருத்தி பீமசேனனை தன் கணவராக அடைய விரும்பினாள். பீமன் மறுத்துவிடவே அவள் குந்தியையும் யுதிஷ்டிரரையும் அணுகி முறையிட்டாள். அப்பெண்ணை ஏற்றுக்கொண்டு அவளுக்கு ஒரு மகனை தரும்படி அவர்களும் பீமசேனனுக்கு உத்தரவிட்டனர். இச்சேர்க்கையின் பலனாக கடோத்கஜன் பிறந்தார். இவர் தன் தந்தையுடன் கௌரவர்களுக்கு எதிராக பெரும் வீரத்துடன் போரிட்டார். அவருடைய வனவாசத்தின் போது ஒரு பிராமண குடும்பத்துடன் அவர்கள் வாழ்ந்து வந்தனர். அந்த பிராமண குடும்பத்துக்கு அசுரன் ஒருவன் தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்தான். எனவே பகாசுரனை கொன்று அந்த பிராமண குடும்பத்துக்கு பாதுகாப்பு அளிக்கும்படி குந்தி பீமனுக்கு கட்டளையிட்டார். பாஞ்சால தேசத்துக்கு புறப்படும்படி குந்தி யுதிஷ்டிரருக்கு அறிவுரை கூறினான். இந்த பாஞ்சால தேசத்தில் திரௌபதியை அர்ச்சுனன் மனைவியாக பெற்றார். ஆனால் குந்தியின் உத்தரவுப்படி பாண்டவ சகோதரர்கள் ஐவரும் திரௌபதி அல்லது பாஞ்சாலியின் கணவர்களாயினர். வியாசதேவரின் முன்னிலையில் திரௌபதி பஞ்சபாண்டவர்களை திருமணம் செய்து கொண்டாள். குந்தி தேவி தனது முதல் குழந்தையான கர்ணனை மறக்கவே இல்லை. குருட்சேத்திர யுத்தத்தில் கர்ணன் இறந்த பிறகு துக்கமடைந்த குந்தி பாண்டு மகாராஜனை மணப்பதற்கு முன் தனக்கு மூத்தமான பிறந்தவன் கர்ணனாவான் என்ற உண்மையை அவளது மற்ற மகன்களிடம் அவள் கூறினாள். குருஷேத்திர போருக்கு பின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது நாட்டிற்கு புறப்படும் வேளையில் பகவானிடம் குந்தி செய்த பிரார்த்தனைகள் மிகச்சிறந்த முறையில் விவரிக்கப்பட்டுள்ளன. பிற்காலத்தில் இவள் கடுந்தவன் செய்வதற்காக காந்தாரியுடன் வனம் சென்றாள். 30 நாட்களுக்கு ஒரு முறைதான் அவள் உணவு உட்கொண்டாள். இறுதியாக அவள் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு காட்டு தீயிலிருந்து சாம்பலானாள். ஹரே கிருஷ்ணா. அப்படியே இல்லைங்க சுபத்திராண்டவர். இப்ப குந்தி மகாராணிக்கு பிறந்த குழந்தைகளை பற்றி பாருங்க. இறுதியில் வேறு சில பொருத்தமான நபர்களையும் அழைத்து அவர்கள் மூலம் மண்களை பெற்றுக்கொள்ள அவளுக்கு பாண்டு அனுமதி அளித்தார். ஏன் பாண்டு இறக்குற நேரம் இருக்குது. அப்ப மற்ற மாந்திரிக்கு 2 பிள்ளை, இவக்கு 3 5 பிள்ளை. இவ அந்த மந்திரங்கள் மூலம் தேவர்களை அழைத்துத்தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. முதலில் குந்தி இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பாண்டு தெளிவான உதாரணங்களை காட்டிய பொழுது அவளும் அதற்கு சம்மதித்தாள். இவ்வாறாக துர்வாச முனிவர் அளித்த மந்திரத்தின் வலிமையினால் அவள் தர்மராஜனை அழைத்து உதிஷ்ணனையும் பாருங்க, தர்மராஜனுக்கு பிறந்ததுதான் உதிஷ்ண மகாராஜா. வாயுதேவனை அழைத்து பீமனையும் இந்திரனை அழைத்து அர்ச்சுனனையும் பெற்றெடுத்தாள். நகுலன் மற்றும் சகாதவன் ஆகிய மற்ற 2 மகன்களும் பாண்டுவிற்கும் மாந்திருக்கும் பிறந்தவர்கள் ஆவார். அந்த 3 தண்ட இதிலும் மற்றவு மாந்திரிக்கு. அப்ப பிறகு பாண்டு மகாராஜன் இளம் வயதிலேயே மரணமடைந்தார். பெரும் துயருக்குள்ளான குந்தி மயங்கி விழுந்தாள். அப்ப குந்தி மற்றும் மாந்திரி ஆகிய 2 சக மனைவிகளும் ஒரு முடிவுக்கு வந்தனர். அதாவது சிறு குழந்தைகளான பஞ்சபாண்டவர்களை பராமரிப்பதற்காக குந்தி உயிர் வாழ வேண்டும் என்றும் இறந்த கணவரோடு மாத்திரி உடன்கட்டேற வேண்டும் என்றும். முந்தி இது ஒரு வழக்கத்தில இருந்தது. கணவன் சேர்த்தா மனைவி உடனுமே உடன்கட்டேறது. ஆனா இது ஒத்துக்கொள்ள கஷ்டமா இருக்குது. குழந்தைகளை விட்டுட்டு அப்படி போய் உடன்கட்டேறேன்னா அந்த குழந்தைகளை பாவம் தானே. அது முந்தி அப்படி நடந்தது. ஆனா நான் நினைக்கிறேன் முந்தி இளம் வயதுல எல்லாம் சாகுறதும் குறைவு. வயது போன காலத்திலே அப்படி உடன்கட்டேறதோ தெரியல. ஆனா இப்ப இவ 2 பேர் இருக்கிறபடியா பிள்ளைகளை வேண்ட பொறுப்புல விட்டுட்டு மாந்திரி உடன்கட்டேறா. 2 பிள்ளைகளையும் விட்டுட்டு போறாதானே. இப்ப இந்த உடன்கட்டது எல்லாம் தடுத்து. ஏன்னா பேருந்து ஒரு கட்டத்துக்கு வலுக்கட்டாயமா உடன்கட்டேற வைக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்தது பெண்களை. இப்ப அரசாங்கமே இது எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு. அப்ப அச்சம்பவத்தின் போது அங்கிருந்த சத்ருஸ்கரை போன்ற மாமுனிவர்களும் மற்றவர்களும் அந்த ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவித்தனர். எதுக்கு? மாந்திரி உடன்கட்டேறதுக்கும் குந்தி பிள்ளைகளோட வளர்க்கறதுக்கும் அதை இந்த சம்மதம் அங்க தெரிவித்தனர். பிற்காலத்தில் துரியோதனனின் சதித்திட்டத்தால் பாண்டவர்கள் நாடு கடத்தப்பட்டனர்.
அப்ப பாண்டவர்களுடன் சென்ற குந்தி அச்சமயத்தில் எல்லா வகையான துன்பங்களையும் சந்திக்க வேண்டியதாயிட்டு பாருங்க. இந்த பாண்டவர்கள் முதல் தாயோட வனவாசம் போயின, பேருந்து திருப்பி திரௌபதியோட போயினே. அப்ப இவ பிறந்தது காட்டில, வளர்ந்தது எல்லாமே இவை நம்மளுக்கு காட்டில. நானா இவ அரச குடும்பத்தை சேர்ந்தவை, அவன் சொத்துக்களை எல்லாம் இவ எடுத்ததாலதான் அதோல் துன்பப்பட்டது. ஆனா துன்பப்பட்டாலும் பகவான் பக்கத்துல இருந்தார் அவைக்கு எப்பவுமே. கடைசி மட்டும் இப்போ மேர பற்றி படிக்கிறோம், பஞ்சகொண்டவர்களை பற்றி தானே படிச்சு கொண்டிருக்கிறோம் நாங்கள். அப்ப நல்லவைக்கு எப்பவுமே கெட்டது நடக்காது, பேரும் போலும் இருக்கும் எப்பவுமே. அப்ப வனவாசத்தின் போது இடிம்பி என்னும் அசுரப்பெண் ஒருத்தி பீமசேன தன் கணவராக அடைய விரும்பினா. அவள் ஒரு அசுரப்பெண், அசுர குலத்து பெண். இடிம்பி பீமனை கட்டுறதுக்கு விரும்புறா. வெந்திவே அதை சம்மதிச்சு கட்டி கொடுக்கறதாலதான் அங்க கடோச்சகன் பிறக்கிறான். அவனும் பெரிய ஒரு வீரன், அந்தவனொரு மகாவீரன் அவனும். அப்ப ஏற்றுக்கொண்டு அவளுக்கு ஒரு மகனை திரும்படி அவர்கள் வேண்டினர். அதால கடோத்தியன் பிறந்தார். இவர் தன் தந்தையுடன் கௌரவர்களுக்கு எதிராக பெரும் வீரத்துடன் போரிட்டவர் அவர் கடோஜர். அவர்களுடைய வனவாசத்தின் போது ஒரு பிராமண குடும்பத்துடன் அவர்கள் வாழ்ந்து வந்தனர். வனவாசம் இருக்கின, வனவாசம் நேரம் பிராமணர் வீட்டுல தான் இருக்கின, கொஞ்ச காலத்துக்கு தங்கி இருக்கின. அங்க வந்து ஒரு அசுரனுக்கு ஒவ்வொரு நாளும் அவனுக்கு ஒவ்வொரு உயிர்களை கொடுக்கணும், அவன் ஒவ்வொரு உயிர்களை எடுக்கிறது வந்து, அல்லது வலிய ஒரு குடும்பத்தில இருந்து ஒவ்வொருத்தர் போகணும். அப்ப அந்த பிராமணர் வீட்டை இருக்கிறேன், அந்த பிராமணர் வீட்டை மனைவி, மகன், மகள், பிராமணர் தாப்பன் போயிருக்கேன். அப்ப இவைய கதைக்கு நீ அங்க இருந்து கொண்டு இன்றைக்கு நீங்க போங்கோ, இல்ல மகள் சொல்றாம இல்ல நீங்கள் அம்மா அப்பா இருங்கோ, நான் போறேன் அசுரன்ட்ட, மகன் நான் போறேன், இப்படியே அந்த கதை குந்தி மாறானிட காதுல கேக்குது. அப்ப இவ போய் அங்க அதிதியா தானே அங்க இருக்கினேன். இவ சொல்றா நீங்க யாருமே போக வேண்டாம், என் மகன் நாளைக்கு போவான், நீங்க யாருமே கவலைப்பட வேண்டாம்ண்டு. அவ சொல்லினா நீங்க அதிதியா எங்கட வீட்டை இருக்கிற உங்களை நாங்க பிடிச்ச ஒரு அளவு அப்படி விடையில தானே. இல்ல பீமன் போவான் நாளைக்குண்டு. அப்ப எல்லாம் சமைச்சு வண்டில் நிறைய சாப்பாடுகளை எல்லாம் மேத்தி போய் அந்த அசுரனுக்கிட்ட போய் பீமன் என்ன செய்யறான்னு அப்படியே நிப்பாடி போட்டு அவன் நல்லா சாப்பிட. பீமனுக்கு சாப்பிட்றதானே, விருகோத்திரம் தானே, எல்லாம் சாப்பிட்டு முடியத்தான், சாப்பிட்டு கொண்டிருக்கத்தான் அசுரனுக்கு கோபம் வருது. சாப்பிட்டுட்டு அவனையும் யுத்தம் செய்து கொண்டுட்டு திரும்பி வீட்டுக்கு வர. அந்த இடத்துக்கு நாங்க போனாங்க இந்தியாவில, அந்த கல்கத்தாவுக்கு போய் அங்க என்ன ஒரு இடம் இருக்கு, அதுக்கு போனாங்க. அந்த இடம் இருக்கு. அப்ப இந்த பாஞ்சால தேசத்தில் திரௌபதி அர்ஜுனன் மனைவியாக பெற்றார். பாஞ்சால நாட்டு தேசம் தானே திரௌபதி. அங்க அர்ஜுனன் அவ மணக்கிறா. இந்த குந்தியின் விருப்பப்படி 5 பேருக்கும் அவ மாலைறா. அப்ப வியாச தேவரின் முன்னிலையில் தான் பஞ்ச பாண்டவற்ற கல்யாணம் அங்க நடக்குது. அப்ப குந்தி தனது முதல் குழந்தையான கர்ணனை மறக்கவே இல்லை. எப்படி மறக்க முடியும், மறக்கவே இல்லை, அது இருக்கிறா. அப்ப குருச்சேத்திர யுத்தத்தில் கர்ணன் இறந்த பிறகு துக்கமடைந்த குந்தி பாண்டு மகராசன் மணப்பதற்கு முன் தனக்கு பிறந்த குழந்தை என்பதை கர்ணனவன் என்றதை வந்து அந்த உண்மையை சொல்றா பிள்ளைகளுக்கு. அப்ப கூறினாள். அப்ப குருச்சேத்திர போருக்கு பின் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவரது நாட்டுக்கு புறப்படும் வேளையில் பகவானிடம் குந்தி செய்த பிரார்த்தனை மிகச்சிறந்த முறையில் விவரிக்கப்பட்டன. நாங்க படிச்சோம் தானே, அவர் துவாராய்க்கு வலிக்கிறா, குந்தி பிரார்த்தனை செய்யறா. அந்த நேரமா அஸ்வத்தாமன் பிரம்மாத்திரத்தை விடுறா, உத்தரேண்ட வயதுக்கு அது போகுது. பேருந்து கிருஷ்ணர் போய் அதை காப்பாற்றி பரிச்சித் மகாராஜா வந்த கதையெல்லாம் குந்தி மகாராணின் 8வது இதுலயே 8வது பாதத்திலே அதை படிச்சுட்டோம். அப்ப 30 நாட்களுக்கு ஒரு முறைதான் அவள் உணவு கொண்டு இவன் அந்த காந்தாரி திருராட்னரோட இவவும் குந்தி மகாராணியும் போய் அங்கே அவவும் தவம் இருந்து கடைசியா காட்டு தீக்கி சாம்பல் ஆகுறா. இது இந்த புத்தகத்திலே இது இந்த விளக்கம் எல்லாம் விரிவா படிக்க போறோம். இப்ப அவையவே எப்படிப்பட்டவே என்ன சிறந்த அவைன்ற இதைத்தான் இப்ப சுருக்கமா இல்ல கூடுபடுது. அடுத்த வந்து திரௌபதியை பற்றி கூடுபடுது. ஆறு இல்ல வாசிக்கலையோ. ஓகே, அம்மா வாசிங்க திரௌபதி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. திரௌபதி துருவ மகாராசனின் மிகவும் கற்புடைய மகளாக இவள் இந்திரன் மனைவியாகிய சசிதேவியின் பகுதி அம்மாவாள். எழுத்து பிள்ளை. ஓகே. திருவாத மகாராஜன் முனிவருடைய கண்காணிப்பின் கீழ் ஒரு பெரும் யாகத்தை நடத்தினார். அவரது முதல் நிவேதனத்தால் திருஷ்டதூமனும் 2வது நிவேதனத்தால் திரௌபதியும் பிறந்தனர். எனவே இவள் திருஷ்டதூமனின் தங்கையாவாள். இவனுக்கு பாஞ்சாலி என்ற பெயரும் சூட்டப்பட்டது. அவளை திருமணம் செய்து கொண்ட பஞ்ச பாண்டவர்கள் ஒவ்வொருவரும் அவள் மூலமாக ஒவ்வொரு மகனை பெற்றனர். உஷ்ண மகாராஜன் என்னும் மகனையும், பீமசேனன் சோமர் என்ற மகனையும், அர்ஜுனன்
துருவகீர்த்தியையும் நகுலன் சுதாசினிகரையும் மற்றும் சகாதேவன் துரிதகர்மாவையும் பெற்றனர். இவளது மாமியாரான குந்தி தேவிக்கு இணையான பேரழகு வாய்ந்தவள் என்று வர்ணிக்கப்படுகின்றாள். இவள் பிறக்கும் சமயத்தில் இவளை கிருஷ்ணர் என்று அழைக்க வேண்டும் என்றும் கிருஷ்ணா என்று அழைக்க வேண்டும் என்றும் ஓரசரீதியை ஒலித்தது. இவள் பல சரித்திரங்களை கொள்வதற்காகவே பிறந்தவள் என்றும் அந்த அசரீதி கூறியது. சங்கராரிடமிருந்து அவள் பெற்ற ஆசீர்வாதங்களின் பயனாக அவளுக்கு சமதகுதியுள்ள 5 கணவர்கள் அளிக்கப்பட்டனர். அவளது சுயம்பர சடங்குக்கு உலகில் உள்ள எல்லா அரசர்களும் இளவரசர்களும் அழைக்கப்பட்டனர். பாண்டவர்களின் வனவாசத்தின் போது அவள் திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அவர்கள் நாடு திரும்பியதும் திருமத மகாராஜன் அவர்களுக்கு மிகவும் அதிகமான செல்வங்களை தரிசனையாக தந்தார். திருநாட்டின் எல்லா மருமகள்களாலும் அவள் நன்கு வரவேற்கப்பட்டாள். பாண்டவர்கள் சூதாட்டத்தின் அவளை பணியம் பெற்று தோற்று போனதும் அச்சபையில் பீமனையும் துரோணரையும் போன்ற முதியவர்கள் இருந்த போதிலும் துச்சாதனன் அவளை சபை நடுவே இழுத்து வந்து மானவங்கப்படுத்த முயன்றான். அவள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மிகச் சிறந்த பக்தையாவாள். எனவே அவள் செய்த பிரார்த்தனைகளால் பகவானை அளவற்ற அங்கியாக மாறி அவளது மானத்தை காப்பாற்றினார். ஜடாசுரன் என்ற அசுரன் அவளை கடத்தி சென்ற பொழுது அசுரன் அவளை கடத்தி சென்ற பொழுது அவளது 2வது கணவரான பீமசேனர் அசுரனை கொன்று அவளை காப்பாற்றினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் அவள் துர்வாச மகரிஷியின் சாபத்திலிருந்து பாண்டவர்களை காப்பாற்றினார். பாண்டவர்கள் விராடனின் அரண்மனையில் மாறுவேடத்தில் வாழ்ந்து வந்த பொழுது அவளது பேரளவில் மயங்கி போய் அவளை நெருங்கிய கொடிய சீசகனை பீமன் கொன்று அவளை காப்பாற்றினார். அவளது 5 மகன்களும் அஸ்வத்தாமனால் கொல்லப்பட்ட பொழுது அவள் பெருந்துயருக்குள்ளானார். இறுதி கட்டத்தில் கிருஷ்ணரையும் மற்றவர்களையும் பின்தொடர்ந்து சென்ற திரௌபதி வழியில் கீழே சாய்ந்தார். அவளது வீழ்ச்சிக்கான காரணத்தை உஷ்ணர் விளக்கினார். ஆனால் உஷ்ணர் ஸ்வர்க்கலோகத்துக்குள் புகுந்த பொழுது அங்கு திரௌபதி அஷ்டதேவதையை போல் பேரழகியுடன் நிற்பதை கண்டார். ஹரே கிருஷ்ணா. இப்ப திரௌபதியின் வரலாறு வருது. துருவத மகாராசனின் மிக கற்புடைய மகள் இவள் இவ இந்திரன் மனைவியான சசிதேவியின் ஒரு பகுதி அம்சம் திரௌபதி. அப்ப துருவத மகாராஜன் ஜெய முனிவருடைய கண்காணிப்பின் கீழ் ஒரு பெரும் யாகத்தை நடத்தினார். அந்த யாகத்துல வந்தது திஷ்டதூமனும், 2வதாக வந்த திரௌபதியும் பிறந்தனர். எனவே இவள் திருஷ்டதூமனின் தங்கையாவாள். இவளுக்கு பாஞ்சாலி என்ற பெயரும் சூட்டப்பட்டதா இருக்கு திரௌபதிக்கு. அவளை திருமணம் செய்து கொண்ட பஞ்ச பாண்டவர்கள் ஒவ்வொருவரும் அவள் மூலமாக ஒவ்வொரு மகன்களை பெற்றனர். அப்போ 5 புதல்வர்களையும் தான் அஸ்வத்தாமன் கொன்றான். பிறகு அப்போ உதிஷ்ண மகாராசனின் பிரதீப் என்னும் மகனையும், பீஷ்மசேனர் சுதா சோமர் என்ற மகனையும், அர்ஜுனன் சுருதி கீர்த்தியையும், நகுலன் சதாகினிகரையும் மற்றும் சகாதேவன் சுருதகர்மாவையும் பெற்றனர். அப்ப 5 பிள்ளைகள் திரௌபதி மூலம் அவைக்கு பிறக்குது 5 பேருக்கும். இவளது மாமியாரான குந்தி தேவிக்கு இணையான பேரழகு வாய்ந்தவாம் திரௌபதி. குந்திய போலே இருக்கிறாள். இவள் பிறக்கும் சமயத்தில் இவளை கிருஷ்ணா என்று அழைக்க வேண்டும் என்று ஒரு அசரீதி ஒழித்தது. அதால நாங்க இந்த ஹரே கிருஷ்ணா இப்ப தமிழ்ல எழுதிக்க அந்த அரவு வரக்கூட அர வந்தா திரௌபதியை குறிச்சிடும். கிருஷ்ணா என்ற வார்த்தை வரைக்க அரவு வரக்கூட கிருஷ்ணாக்கும் கிருஷ்ணாண்டுகளுக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த அர வந்தா திரௌபதிக்கு அந்த பேர் பெறுது. அதால அந்த அரவு போட முடிஞ்சிடும். நாவோட முடிக்கணும். அரவு போட்டுறாங்க. போட்டு அது திரௌபதியை குறிக்கும் அந்த இடத்துல
அப்ப ஓர் அசரீதி ஒலித்தது. இவள் பல சத்திரியர்களை கொல்வதற்காகவே பிறந்தவள் என்று அந்த அசரீதி கூறியது. இவ மூலம்தானே இப்ப உதிஸ்ம திருராட்ன வம்சமே அழியுது. இவக்கு இந்த யார்கிட்ட இருந்து இந்த ஆசீர்வாதம் எல்லாம் பெற்ற சங்கரரிடம் சோருமானிடம் இருந்துதான் இது எல்லாத்தையுமே பெறுகிறா. ஏன்னா இவ முதல் ஒரு பிராமண இதுல இருந்த 4 வருஷத்துக்கு ஒருக்கா புருஷோத்தமம் மந்தன் ஒரு மாதம் பெறும். இப்ப கார்த்திகை மாதம் வருஷம் வருதல்ல, அது மாதிரி 4 வருஷத்துக்கு ஒருக்கா புருஷோத்தமம் மந்தம் வரும். அந்த மசாலா மாதம் அந்த ஒரு மாதம் சொன்ன நெஸ்டாவ ஒவ்வொரு நாளும் வந்து அது ஒரு மாதம் ஆகுதுண்டு. அப்ப இவ ஒரு பிராமண மகளாத்தான் இருக்கிறா. திரௌபதி என்ற இது வேற முதல் அவ ஒரு பிராமண மகள். ஆனா அவ கல்யாணமாக இல்லை, கல்யாணமாக இல்லையா ஆகலையன்னு இருக்கிறா. தகப்பனும் பிறந்துட்டார். அப்போ ஒருத்தருமே இல்லையே, அப்படியே இருக்கிறா. இருக்கேக்க அப்ப சோறுமான் இவையெல்லாம் வேறையாக்கள் அந்த முனிவர்கிட்ட பேர் வருது இல்ல, அந்த முனிவர் அவை சொல்லின, நீ இப்படி இந்த புருஷோத்தமம் அந்த விரதத்தை புடி, நீ இந்த விரதத்தை பிடிச்சின்னு சொன்னா உனக்கு நல்ல கணவர் வருவின, நீ கல்யாணம் கட்டுவ, நீ பொருள் செல்வம் எல்லாம் கிடைக்கும், நீ நல்லா இருப்ப என்று சொல்லிக்க அவ அந்த மாதத்தை ஏற்றுக்கொள்ளாம புறக்கணிச்சிட்டா. புருஷோத்தம அந்த மாதத்தை அவ புறக்கணிச்சதால அவ அடுத்த புறப்ப என்ன அந்த வடிவு இல்லாம பாக்குறதுக்கு ஒரு வடிவே இல்ல, கஷ்டப்படுறா, கருப்பு நிறம அலங்கோலமான நிறத்துல இருக்கிறாவ. இருக்கேக்க சோறுமான் திருப்பி என்ன சோறுமான் சொல்றா, நீ புருஷோத்தமம் பிடிக்கதான் இந்த விரதத்தை பிடிக்கிறான்டா, அக்கினிக்க இருக்கிறா, குளிர்ந்த தண்ணிக்க இருக்கிறா, அப்படி கஷ்டப்பட்டு அந்த விரதத்தை அவ அனுஷ்டிக்கிறா, தவம் இருக்கிறா. தவம் இருக்க சோறுமானை ஆசீர்வாதம் கொடுக்குறா. அப்ப இவ தவம் இருந்து முடியவே என்ன சொல்றா, ஒரு காய்ச்சல் இல்ல, எனக்கு கணவன் வேணும். ஓகே, அது ஒரு முறை சொல்லிட்டு விடையில 5 தரம் திருப்பி சொல்லிட்டா சோறுமான். 5 கணவர் அதால சோறுமான் சொன்ன ஆசீர்வாதமே கொடுத்துட்டார், உனக்கு 5 கணவர் வருமண்டு கொடுத்துட்டேன். அப்ப அவர் சொல்லிட்டா, நீ கேட்ட தந்தாச்சே, நீ தான் நீ புறக்கணிக்கல, நீ கட்டியதான் ஆக வேணும். அப்ப அவ அதாலாம் இந்த 5 கணவரை கட்ட வேண்டி வந்தது, ஒரு முறை கேட்காம திருப்பி கேட்டதால. அப்ப அவ தான் செய்தது பிள்ளையாண்டு திருப்பி தான் மன்னிக்க சொல்லி கேட்கிறா. ஆனா அங்க அதை கொடுத்தாதானே. நாங்கள் ஒரு இது பொருள் கொண்டு வந்திருக்கிறோம்டா, குந்தி தேவி திரும்பி பார்க்காம 5 பேரும் பிரிட்ஜ் எடுங்கன்னு சொன்ன கதை என்ன கதை? அப்ப அது அங்கால வரம் போறோங்க, இதை முடிச்சுட்டு அங்கால வரணும் அந்த கதை. அப்ப அவளுக்கான சமதகுதி உள்ள 5 கணவன்கள் அழிக்கப்பட்டனர். அவளது சுயம்பர சடங்கிற்கு உலகில் உள்ள எல்லா அரசர்கள், இளவரசர்கள் எல்லாருமே வந்திருக்கின திரௌபதியின் இதுக்கு. அப்ப ஆண்டவர்கள் அப்ப என்ன வனவாசத்துல இருக்கின. அப்ப இப்ப வனவாசத்துல இருந்தபடிதானே அர்ஜுனன் அங்க போய் திருமணத்துக்கு அங்க போனது, பிராமண படத்துல அங்க போன ஒரு சன்னியாசி படத்துல. அப்ப அவர்களும் மிக அதிகமான செல்வங்களை வரதட்சணையாக தந்தார். அவ திருராட்னனின் எல்லா மருமக்களாலும் அவள் நன்கு வர வைக்கப்பட்டாள். திருராட்னர் பாண்டுவின் சமயம் திருராட்னர் மருமக்கள் எல்லாருமாயே இவ வரவேற்கப்பட்டவா. பாண்டவர்கள் சூதாட்டத்தில் அவளை பயணம் வைத்து தோற்று போனது. அச்சபையில் பீஷ்மரையும் துரோணரையும் போன்ற முதியவர்கள் இருந்த போதிலும் துச்சாதனன் அவளை சபையை நடுவே இழுத்து வந்து மானபங்கம் படுத்த முயன்றான். அவள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் மிகச் சிறந்த பக்தியாவாள். எனவே அவள் செய்த பிரார்த்தனையால் பகவானே அளவற்ற அங்கியா உடுப்ப சாரியா அங்க வழங்குகிறார் திரௌபதிக்கு. அப்ப அவ அங்கியாக மாறி அவளது மானத்தை காப்பாற்றினார். ஜடசூரன் என்ற அசுரன் அவளை கடத்தி சென்ற பொழுது அவளது 2வது கணவரான பீமசேனர் அசுரனை கொன்று அவளை காப்பாற்றினார். அப்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் கருணையால அவள் துருவாச முனிவர் சாபத்திலும் இருந்து பாண்டவளை காப்பான். எப்படி துரியோதனை அனுப்பி விடுறான், அங்க இன்னொருத்துல போன நல்ல சாப்பாடு கிடைக்கும் மண்டி காட்டில வனவாசத்துல இருக்கு. அப்ப அங்கேயும் இந்த அச்சய பாத்திரத்துல இருந்து ஒரு துளி கிருஷ்ணர் சாப்பிடுறாரு. இங்க சாப்பாடு இப்ப மே 3ஆம் தேதி அச்சய திதியா, 3ஆம் தேதி வருது அச்சய திதி, மே 3ஆம் தேதி. அந்த கனக இதுகள் உருவாயின இதனால் அந்த அச்சய திதியில திரௌபதிக்கு அச்சய பாத்திரம் கிடைச்சது, பாண்டவர்களுக்கு இது எல்லாமே நல்ல நாளாண்டு. அப்ப பாண்டவர்கள் விராடனின் அரண்மனையில் மாறு வேடத்தில் வாழ்ந்து அந்த அஞ்ஞான வாசம் அந்த விராடன் இதுல ஒரு வருஷம் அங்க வாழணும் இல்ல, அங்க மாறு வேடத்துல இருக்குன்னா பீமன் சமையல் வேலையை பாக்குறார். இவ குந்தி மகாராணி அவையன் அரண்மனையில வேலை செய்யறா. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலை. அங்க அர்ஜுனனும் என்ன செய்யறான், டான்ஸ் வளர்க்குற இதுல அங்க இருபடுது. ஆனா இங்க அந்த விராடத்துல அந்த அவற்ற மகன் விராட அரசன் மகனுக்கு திரௌபதியிலே ஒரு கண்.
அப்ப இவாவுக்கு அது தாங்க முடியாம என்ன செய்யறா, வந்து பீமன்கிட்ட சொல்லப்படுது, கிச்சனுக்கு சமைக்க வர்றதுல சொல்லப்படுது. பீமன் சொல்ற அந்த தோட்டத்துல நீ இப்ப சீலையால மூடிக்கிறதுக்கு இருக்கிற மாதிரி நான் இருக்கு இத்தனை மணிக்கு அவரை வர சொல்லி இந்த இடத்துக்கு. அப்ப இவன் முன்னுக்கு மாட்டேன்னு சொன்னவன் இப்ப இந்த இவன் தொல்லை தாங்க இல்லாம நீ இந்த மணிக்கு இந்த இடத்துக்கு வா உன்னை மீட் பண்றேன்னு சொல்லிக்க அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா. அங்க அந்த இடத்துல சீலையால மூடிக்கொண்டு போயிருந்தது பீமன். பீமன் போயிருந்தா அவர் ஒரு நஸ்கல்லு அவரை கொண்டுட்டு பீமன் ஜால வந்துட்டார். அப்ப பாருங்க எவ்வளவு தொல்லிகளை அனுபவிச்சு எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சு அந்த இடத்துல 5 கணவர்மார் இருந்து கூட திரௌபதிக்கு இதான என்ற கணவர் அங்க சொல்லி எல்லாமே இருக்குது. எல்லாமே மாறுபடத்துல அங்க நிக்கிறேன். பீமன் அவரை கொண்டுட்டார் பிறகு. அப்ப பெரும் துயரக்குள்ளானால் இறுதி கட்டத்தில் உதிஷ்ணரையும் மற்றவர்களையும் பின்தொடர்ந்து கடைசி காலத்துல உதிஷ்ண மகாராசா இந்த நாட்டை துறந்து போய்க பின்தொடர்ந்து திரௌபதியும் போறா. அப்ப இந்த வழியில அவ சார்ந்து விழுகிறா. அவளது வீழ்ச்சிக்கான காரணத்தை உதிஷ்ணர் விளக்கினார். அவன் வீழ்ச்சியான வேண்டாம். ஆனா சுவர்க்கலோகம் போயக்க இந்த திரௌபதி அங்க பேரளவோட அங்க இருக்கிறா. ஏன் இந்திரன் மனைவி சசியின் ஒரு அம்சம்தான் இவவும் திரௌபதி. அப்ப இவ அங்க பேரளவோட அங்க இருக்கிறா. இதோட திரௌபதியின் கதை முடிவடையுது. இனி சுபத்திராண்ட கதை வருது. கிருஷ்ணட்ட தங்கச்சி சுபத்திராண்ட கதை அடுத்ததாக வருது. ராணி மாதாஜி. சுபத்ரா இவள் வசுதேவரின் புதல்வியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தங்கையும் ஆவாள். இவள் வசுதேவருக்கு மட்டுமல்லாமல் கிருஷ்ணருக்கும் பலதேவருக்கும் கூட மிக பிரியமானவள். இவ்விரு சகோதரர்களும் அவர்களது தங்கையும் புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் எழுந்தருளி உள்ளனர். இன்றும் ஆயிரக்கணக்கான யாத்திரியர்கள் தினந்தோறும் இந்த ஆலயத்துக்கு சென்று தரிசனம் பெற்று வருகின்றனர். இந்த ஆலயம் பகவான் ஒரு சூரிய கிரணத்தின் போது குருட்சேத்திரத்துக்கு சென்று அங்கு பிருந்தாவனத்து வாசிகளுடனான அவர் சந்திப்பை பிரதிபலிக்கும் நினைவாலயம் ஆகும். இச்சந்தர்ப்பத்தில் ராதாவும் கிருஷ்ணரும் சந்தித்தது பரிதாபத்துக்குரிய ஒரு கதையாகும். மேலும் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய ஜெகநாத்புரியில் ராதாராணியின் பரவச நிலையில் இருந்து கொண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்காக எப்பொழுதும் ஏக்கத்துடன் காத்திருப்பார். அர்ஜுனன் துவாரகையில் இருந்த பொழுது சுபத்ராவை தனது ராணியாக அடைய விரும்பி தனது விருப்பத்தை ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தெரிவித்தார். தனது மூத்த சகோதரரான ஸ்ரீ பலதேவர் அவளது திருமண ஏற்பாட்டை வேறொரு இடத்தில் செய்து வருவதை ஸ்ரீ கிருஷ்ணர் நன்கு அறிந்திருந்தார். மேலும் ஸ்ரீ பலதேவரின் ஏற்பாடுகளை எதிர்க்க துணிவில்லாமல் சுபத்ரா தேவியை கடத்தி செல்லும்படி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் அறிவுரை கூறினார். எனவே அவர்கள் அனைவரும் தைவத மலையில் ஒரு இன்ப சுற்றுலாவை மேற்கொண்டிருந்த பொழுது ஸ்ரீ கிருஷ்ணரின் திட்டப்படி அர்ஜுனன் சுபத்ராவை கடத்தி செல்வதில் வெற்றி பெற்றார். ஸ்ரீ பலதேவர் அர்ஜுனனிடம் கடும் கோபம் கொண்டு அவரை கொன்றுவிட விரும்பினர். ஆனால் பகவான் கிருஷ்ணர் அவரது சகோதரரிடம் அர்ஜுனனை மன்னித்து விடும்படி மன்றாடி கேட்டுக்கொண்டார். பிறகு அர்ஜுனனை முறைப்படி திருமணம் செய்து கொண்ட சுபத்ராவிற்கு அபிமன்யு முறிவர் பிறந்தார். அதனால் அபிமன்யுவின் அகால மரணத்தினால் மிகவும் துக்கத்துக்குள்ளான சுபத்ரா பரீட்சித்து பிறந்ததும் மகிழ்ந்து ஆறுதல் அடைந்தார். ஹரே கிருஷ்ணா. இது சுபத்ராவின் கதை. இங்க எங்கட வீட்டையே சுபத்ரா இருக்கிறா. 2 தமையனுக்கு நடுவில் இங்க அவதான் இருக்கிற வீட்டுல. அப்ப அவ அப்படியே நீங்க நம்ப மாட்டீங்க. அவ அந்த கண் மூமெண்ட் அந்த முகம் மாறுறதெல்லாம் பார்க்க தெரியும். அந்த சில நேரம் சாப்பாடு வைக்க பிந்தினா இல்ல போல நோன்ப பிந்தினா நான் சொல்றது இந்த வீட்டு ராட்சியம் அவதான் செய்து கொண்டிருக்கிறான் முகபாவனையில தெரியும். புது ஆக்கள் வந்தா இப்ப சரிஞ்ச மாதிரி முகம் பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். புது ஆக்கள் வந்துட்டு அப்படியே நிமிந்து பாப்பா அது வடிவா தெரியும். பாக்குற பார்வை அங்க நிமிந்து வந்தால பாக்குறான்னு சொல்லுவேன். நான் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறான். சில நேரம் நான் சுணங்கிட்டா அந்த அப்படி நிமிந்து அந்த பொம்பளையில கோபத்துல பாப்பினேன் அந்த பார்வை அங்க வலிக்கிறோம். அங்க அவல இருந்து வலிக்கிறோம். அது எனக்கு அப்படியே காட்டு. நான் சொல்றது இவ வீட்டுல ஒரு சிசிசி கேமரா, அவ ஒரு குயின், அவன் ராஜ்யத்துல எங்கட வீடு இருக்குன்னு நான் சொல்றது. அந்த நடுப்ப அந்த செய்து அந்த வித்தியாசம் என்ன தெரியும். அந்த உணர்வோட செய்ய நீங்கள் உணர்றீங்களா? உணர்றேன். எனக்கு அது வடிவா தெரியும்.
அவ சுபத்ரா இவள் வசுதேவரின் புதல்வியும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தங்கையும் ஆவாள். இவள் வசுதேவருக்கு மட்டுமல்லாமல் கிருஷ்ணருக்கும் பலதேவருக்கும் கூட மிக பிரியமானவள். இவ கிருஷ்ணருக்கு 80 வயது வித்தியாசம். கிருஷ்ணருக்கு 80 வயது வித்தியாசத்துல வந்தவன். அப்ப இவ்விரு சகோதரர்களும் அவர்களது தங்கையும் புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் என்று நான் இதுல போடுவேன், கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. அங்க 3 பேரும் அங்க இருந்து தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அப்ப அங்க ஜாத்திரிகள் எல்லாம் தினந்தோறும் அங்க சென்று கொண்டு தரிசனம் எடுத்து கொண்டிருக்கிறேன். அங்க இந்த ஆலயம் பகவான் ஒரு சூரிய கிரகணத்தின் போது குருட்சேத்திரத்துக்கு சென்று அங்கு பிருந்தாவன வாசிகளுடனான அவரது சந்திப்பை பிரதிபலிக்கு நினைவாலயம் ஆகும். இவர் இந்த யுத்தங்கள் எல்லாம் முடிஞ்சு துவாரைக்கு போய் அங்க குடும்பங்கள் எல்லாமே வாழ்ந்து கொண்டிருக்க திருப்பி ஒரு சூரிய கிரகண நேரம் இந்த விருந்தாவன வாசிகள் இவரை காணவே இல்லை. இவர் விட்டுட்டு போனா பிறகு அப்ப துவாரகையில அவற்ற மனைவிகள் வாசுதேவர் தாய் பிருந்தாவனத்து வாசிகள் எல்லாருமே குருட்சேத்திரத்துல திருப்பி ஒரு மீட் பண்ணின அந்த கதையை பிரதிபலிக்கிறது தான் இந்த ஜெகநாத்பூரி கதை வருகுதாங்க. 9 நாள் தேர் திருவிழா அங்கால குண்டிசா டெம்பிள்னு அந்த கதையோட உருவானதுதான் இந்த கோயில். அப்ப இச்சந்தர்ப்பத்துல ராதாவும் கிருஷ்ணரும் சந்தித்தது பரிதாபத்துக்குரிய ஒரு கதையாகும். ஏன் பிருந்தாவனத்தை விட்டு அவர் பிரிஞ்சு எவ்வளவு காலத்துக்கு பிறகு அவர் போய் அங்க 16,000 பேரை அங்க கல்யாணம் கட்டிட்டு ராதைய கட்டையில தானே அப்ப திருப்பி சந்திக்க எப்படி இருக்கும்? அது ஒரு பரிதாபமான ஒரு நிலையாம் அந்த இடத்துல. அப்ப இந்த கதையைத்தான் மேலும் பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் ஜெகநாத்பூரியில் ராதாராணியின் பரவச நிலையில் இருந்து கொண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்காக எப்பொழுதும் ஏக்கத்துடன் காத்திருப்பார். இப்ப என்ன நடக்குது? இந்த குருட்சேத்திர இதுல காணின திரும்பி வரைக்க சூரிய கிரகண நேரம் அப்ப ராதாகிருஷ்ணாவின் சந்திச்சது பரிதாபத்துக்குரிய ஒரு கதையாக இருக்குது. அதை என்ன செய்யறார்? மேலும் பகவான் சைத்தன்யர் அந்த ராதாண்ட மனோபாவத்தை ஏற்று கிருஷ்ணர் தான் அவர். ஆனா அவர் என்ன செய்யறாரு? அவருடைய மனோபாவம் ராதை என்ற மனோபாவத்தை ஏற்றுட்டு ஜெகநாத்பூரியில கிருஷ்ணருக்காக இயங்கி கொண்டிருக்கிறார். ராதை என்ற மனோபாவத்தை அப்படியே ஏத்துட்டார் கிருஷ்ணர் அந்த இடத்துல. அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்காக எப்பொழுதும் ஏக்கத்துடன் காத்திருப்பார். அர்ஜுனன் துவாரகையில் இருந்த பொழுது சுபத்ரா தனது ராணியா அடைய விரும்பி தனது விருப்பத்தை கிருஷ்ணரிடம் தெரிவிக்கிறார். அப்ப மூத்த சோர பலதேவர் என்ன செய்யறார்? துரியோதனுக்கு காட்டி கொடுக்க அங்க ஏற்பாடு செய்யறார். அப்ப கிருஷ்ணருக்கு அது விருப்பம் இல்லை. அதால அவர் பலதேவரின் ஏற்பாடுகளை எதிர்க்க துணியவும் இல்லை. அவரை எதிர்க்க முடியாதுல சுபத்ரா தேவிய கடத்தி செல்லும்படி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் அறிவுறவு கூறினார். அப்படி கிருஷ்ணர் திட்டப்படிதான் அர்ஜுனன் கடத்துறார். அப்ப எனவே அவர்கள் அனைவரையும் தைவத மலையில் ஒரு இன்ப சுற்றுலாவை மேற்கொண்டிருந்த பொழுது ஸ்ரீ கிருஷ்ணரின் திட்டப்படி அர்ஜுனன் சுபத்ராவை கடத்தி சென்று வெற்றி பெறுகிறார். அப்ப பலதேவர் அர்ஜுனுடன் கடும் கோபம் கொண்டு அவரை கொன்று விட விரும்பினார். பலதேவரை கோபம் வந்ததுண்டா அடக்க முடியாது. அவர் ஆதிசேனன், அவர் ஆதி குருவும் அவர் தான். அவரை கோபம் அடக்க முடியாது. ஆனாலும் பகவான் என்ன செய்யறார்? அங்க மன்னிச்சு விடும்படி மண்டாடி பிறகு அர்ஜுனனை முறைப்படி திருமணம் செய்து கொண்டு சுபத்ராக்கு அபிமன்யு பிறந்தார். அதனால இப்ப இந்த அபிமன்யு அகால மரணம் அடைகிறார். இப்ப உத்திரேன்ற வயதுல இவர் வாரார் பரிசித்து மகாராஜா வார கதை. அதாலதான் அவ ஆறுதல் அடைகிறா சுபத்ரா. அந்த கதையோட இது முடியுது. 41 இல்ல இத சின்னந்தான் இத வாசிங்கோ. இன்பமாதாச்சி வாசிங்கோ. ஹரே கிருஷ்ணா. 15 பிரத்யும் ஜக்னு பிரகர்ஷேன பிராணம் தன்ப இவாகதம் அபிசங்யம்ய விதிவத் பரிஷ்வங்கா பிவாதனைகள். மொழிபெயர்ப்பு. உயிர் திரும்பி வந்ததை போல் பெருமகிழ்ச்சியுடன் அவர்கள் அனைவரும் அவரை நோக்கி சென்றனர். அவர்கள் வணக்கங்களை பரிமாறிக்கொண்ட பின் ஆலிங்கனத்தால் ஒருவரை ஒருவர் வரவேற்று கொண்டனர். பொருளுரை. உணர்வற்ற நிலையில் உடல் உறுப்புகள் செயலற்று கிடக்கின்றன. ஆனால் உணர்வு திரும்பியதும் உடல் உறுப்புகளும் புலன்களும் சுறுசுறுப்படைந்து வாழ்வு மகிழ்ச்சி உடையதாகிறது. விதுரர் கௌரவ குடும்பத்திற்கு மிகவும் பிரியமானவர் என்பதால் அவரது நீண்டகால பிரிவு செயலற்ற தன்மையுடன் ஒப்பிடத்தக்கதாகும். அவர் அனைவரும் விதுரரின் தாங்க முடியாத பிரிவை உணர்ந்திருந்தனர் என்பதால் அரண்மனைக்கு அவர் திரும்பியதைக் கண்டு அனைவரும் மகிழ்ந்தனர். ஹரே கிருஷ்ணா. இப்ப விதுரர் திருப்பி இப்ப அவைகளை பற்றி எல்லாம் ஒவ்வொன்று சொல்லிட்டு திருப்பி இப்ப விதுரற்ற கதைக்கு வந்தாச்சு. அப்ப உயிர் திரும்பி வருவதை போல பெரும் மகிழ்ச்சியுடன் அவர்கள் அனைவரும் அவரை நோக்கி சென்றனர். விதுரரை நோக்கி அவர்கள் வணக்கங்களை பரிமாறிக்கொண்ட பின் ஆலிங்கனத்தினால் ஒருவர் வரவேற்று கொண்டனர்.
காந்தாரி இருக்கிறா, கிருபி இருக்கிறா, கிருபாச்சாரியார் இருக்கிறார், இந்த திரௌபதி இருக்கு, இவை எல்லாருமே அவரை வரவேற்கின, சாத்தகி எல்லாருமே. அப்ப உணர்வற்ற நிலையில் உடல் உறுப்புகள் செயலற்று கிடக்கின்றன. ஆனால் உணர்வு திரும்பியதும் உடல் உறுப்புகளும் புலன்களும் சுறுசுறுப்பு அடைந்து வாழ்வும் மகிழ்ச்சி அடைகிறது. அதை போல விதுரர் திரும்பி வரைக்க எல்லாருமே அவ்வளவு சந்தோஷப்படுகின. அவர்களுக்கு உயிர் மூச்செல்லாம் திரும்பி வந்த மாதிரி இருக்குது. அவ்வளவு காலம் விதுரரை திரும்பி இருந்தது பிரிந்திருந்ததால. ஓகே, ஆர் வந்து சசி மாதாச்சு, சின்ன நிகழு கமலா மாதாச்சு. மூகுசு பரமே பஸ்பம் விராதௌ கண்டயா கதாரக ராஜதம் அர்க்கஜம் சகோர கிருதாச பரிக்கிரகம். சசி மாதாச்சு. மொழிபெயர்ப்பு. நீண்ட பிரிவு மற்றும் பெரும் ஆவல் ஆகியவற்றினால் அவர்கள் அனைவரும் பாசத்துடன் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். யுதிஷ்ட மகாராஜன் பிறகு ஆசனங்களுக்கும் ஒரு உபசரணைக்கும் ஏற்பாடு செய்தனர். இப்ப அங்க பாருங்க, நீண்ட பிரிவு மற்றும் பெரும் ஆவல் ஆகியவற்றினாலே அவர்களுக்கு பாசத்துடன் எல்லாரும் கண்ணீர் வடிக்கணும். ஒரு பிரிஞ்சவை திரும்பி வரைக்க ஆனந்த கண்ணீர் வரும். அப்ப உதிஷ்ண மகாராஜர் என்ன செய்யறார்? அவருக்கு ஆசனம் எல்லாம் கொடுத்து உபசாரங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு செய்கிறார் விதுரருக்கு. இதுல வந்து சர்க்குணம் மாதாஜி வாசிக்க எல்லாம் போட்டா வாசிப்பீங்களோ மாதாஜி? சர்க்குணம் மாதாஜி நீங்க அட்மிட் பண்ணணும். ஓகே, 7 வந்து கமலா மாதாஜி வாசி. ஹரே கிருஷ்ணா. தத் புக்த வந்தம் விஸ்ராந்தம் ஆசீனம் சுகம் ஆசனே பிரஸ்ராவனதோ ராஜ பிரபா தோஷாம்ச சுஷ்ணவதாம். மொழிபெயர்ப்பு. விதுரர் விருதுண்டு விருதுண்டு என்றுதான் கிடக்கு. விருதுண்டு போதுமான ஓய்வு எடுத்துக்கோ. விருந்துண்டு என்ற பெயரும் போதுமான ஓய்வு எடுத்துக்கொண்ட பின் சுகமாக ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். பிறகு அரசர் அவரிடம் பேச துவங்கினார். அங்கு கூடியிருந்தவர்களிடம் அவர் பேசுவதை கேட்டனர். கூடியிருந்தவர்களும் அவர் பேசுவதை கேட்டனர். பொருளுரை: யுதிஷ்டிர மகாராஜன் வரவேற்று உபசரிப்பதிலும் கை சேர்ந்தவராக இருந்தார். விதுரர் எல்லா குடும்ப அங்கத்தினர்களாலும் நன்கு வரவேற்கப்பட்டார். அதன் பிறகு அவர் குளிப்பதற்கும் விருந்து சாப்பாட்டுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அதன் பிறகு அவருக்கு போதுமான ஓய்வு வழங்கப்பட்டது. ஓய்வெடுத்த பின் அவர் அமர்வதற்கு ஒரு வசதியான ஆசனம் அளிக்கப்பட்டது. பிறகு அரசர் குடும்ப விஷயங்களை பற்றியும் மற்ற விவரங்களை பற்றியும் பேச துவங்கினார். அதுவே ஒரு அன்பு சிநேகிதரை அல்லது ஓர் எதிரியை கூட வரவேற்பதற்கான தகுந்த முறையாகும். இந்திய அறநெறிகளின்படி வீட்டுக்கு வரும் ஓர் எதிரி கூட எவ்வித பயத்தையும் உணராதிருக்கும் வகையில் அவரை நன்கு வரவேற்று உபசரிக்க வேண்டும். ஒருவன் தன் எதிரியிடம் எப்பொழுதும் அச்சம் கொண்டவனாகவே இருப்பான். ஆனால் எதிரி வீட்டுக்கு வரும் ஒருவரை ஓர் உறவினரை போலவே நடத்த வேண்டும் என்பதையே இது குறிக்கிறது. எனவே குடும்ப அங்கத்தினர்கள் அனைவரின் நலனிலும் அக்கறை கொண்டிருந்த விதுரரை போன்ற ஓர் உறவினரை என்னவென்று சொல்வது? இவ்வாறாக மற்றெல்லா குடும்ப அங்கத்தினர்களுக்கு முன்பாக யுதிஷ்டிர மகாராஜன் பேச துவங்கினார். ஹரே கிருஷ்ணா. பாருங்க, விதுரர் விருந்துண்டாவே எல்லா உபசாரங்களும் கொடுத்து அவருக்கு ஆசனங்கள் அளிச்சு அவரை வரவேற்ற பிறகு இந்த போதுமான ஓய்வெடுத்து கொண்ட பின் அவர் களைப்புத்தான் தீர்த்த யாத்திரையில இருந்து வந்தவர். அப்ப அவர் களைப்பாருனா பிறகு ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். பிறகு அரசர் அவரிடம் பேச துவங்கினார். யார் அரசர்? உதிஷ்ண மகாராஜா அவரிடம் பேச துவங்குறார். அப்ப அங்க கூடியிருந்தவர்களும் விதுரர் தீர்த்த யாத்திரையை போய் வந்தவருடைய எவ்வளவு கதைகள் இருக்கும், அவைகளும் அந்த கதையை கேட்கினேன் அந்த இடத்துல இருந்து. அப்ப உதிஷ்ண மகாராஜன் வரவேற்று உபசரிப்பதிலும் கைதேர்ந்தவராக இருந்தார். விதுரர் எல்லா குடும்ப அங்கத்தினர்களாலும் நன்கு வரவேற்கப்பட்டார். அதன் பிறகு அவர் குளிப்பதற்கும் விருந்து சாப்பிடுவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அதன் பிறகு அவருக்கு போதுமான ஓய்வு வழங்கப்பட்டது. ஒருவர் வந்தா வீட்டுல இதெல்லாம் செய்யறது வளமே. அவரை இன்னும் கூடின முறையில கவனிக்கினேன், அவரை கனகாலம் பிரிஞ்சிருந்ததால. அப்போ ஓய்வெடுத்த பின் அவர் அமர்வதற்கு ஒரு வசதியான ஆசனம் அளிக்கப்பட்டது. பிறகு அரசர் குடும்ப விஷயங்களை பற்றியும் மற்ற விவரங்களை பற்றியும் பேச துவங்கினார். அது ஒரு அன்பு சிநேகிதரை அல்லது ஒரு எதிரியை கூட வரவேற்பதற்கான தகுந்த முறையாகும். இப்ப என்ன சொல்லப்படுது? ஒரு எதிரி வந்தாலும் இப்படித்தானே நாங்க வரவேற்க வேணும். நண்பர் வந்தாலும் இப்படித்தான் வரவேற்கணும், எதிரி வந்தாலும் இப்படித்தானா வரவேற்கணும். அப்ப எதிரியை நாங்க வரவேற்கிற முறையில தனக்கு இருக்கிற அந்த புறாண்மை, கோபம், எங்களிடம் இருக்கிற தாழ்ந்த மனப்பாவம் எல்லாமே விடுபட்டு அவர் கூட நண்பராவாராம். அதால நாங்கள் என்ன செய்யறோம்?
எதிரிய கண்டா என்ன எதிரியாக்கி விட்டுடுவோம். இதுதானே நாங்க செய்யறோம். இங்க அப்படி கூடாது. செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது. அப்ப இந்திய அறநெறிகளின்படி வீட்டுக்கு வரும் ஒரு எதிரி கூட எவ்வித பயத்தையும் உணராதிருக்கும் வகையில் அவரை நன்கு வரவேற்பது, உபசரிக்க வேண்டும். இப்ப அப்படி ஒரு எதிரி எங்கட வீட்டுக்கு வந்தா அவர்கிட்ட மனமும் பயந்து கொண்டுதானே இருக்கும். அப்படி நாங்க வரவேற்கிறோம் கதைக்கிறோம். ஆனா அவரை அந்த நிலைமைக்கு ஆக்காம உபசரிக்க வேணுமா. ஒருவன் தன் எதிரியிடம் எப்பொழுதும் அச்சம் கொண்டவனாகவே இருப்பான். ஆனால் எதிரி வீட்டுக்கு வரும்போது ஒருவர் ஒரு உறவினரை போலவே நடத்த வேண்டும் என்பதை குறிக்கிறது. அப்ப எனவே குடும்ப அங்கத்தினர்கள் அனைவரின் நலனும் அக்கறை கொண்டிருந்த விதுரரை போன்ற ஒரு உறவினரை என்னவென்று சொல்வது. அப்ப பாருங்க, எதிரியையே இப்படி வரவேற்கணும் என்று சொன்னா விதுரரை எப்படி வரவேற்க வேணும்? அதுக்குத்தான் இது சொல்லப்படுது. அப்ப இவ்வாறாக மற்றெல்லா குடும்ப அங்கத்தினர்களுக்கும் முன்பாக உதிஷ்ண மகாராசன் பேச துவங்குறார். அப்ப விதுரர்கிட்ட எல்லா கதையும் சொல்லப்படுது. இந்த விதுரர் தமையனோட கதைக்கிற கதைகள் எல்லாமே நிறைய இதுல வெறும் நல்லா போய் கொண்டிருக்கும், கவலையாயும் இருக்கும். இந்த கதையலங்கால கேட்க விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.